Okay, happy evening. All right. So, session யார் ஜாயின் பண்ணிக்கிற நிஃப்லா ஜரீனா. ஓகே, ஸோ எப்படி இருக்கீங்க ஜரீனா? Hello, sir. எஸ் Zarina, how are you? Fine. After long time. After a long time, yes, that's true. So we'll see other participants may join, so we can start the discussion. Right, okay. ஸோ நாங்கள் லாஸ்ட் செஷனில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதை கொஞ்சம் ரீகேப் பண்ணி பார்ப்போம் குயிக்லி. ஸோ ஜரீனா வாஸ் தேர், நோ? லாஸ்ட் செஷன் வந்தீங்க இல்லையா? Yes, sir. ஸோ அதில் நாங்கள் கஸ்டமர் சைக்காலஜி அதே போல் பையிங் பிஹேவியர் இந்த ரெண்டு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் மெயினாக வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸை பற்றி நாங்கள் பேசணும் இல்லையா? ஸோ அதில் வந்து 4 P's, அதில் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனான 7 P's பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அதில் முதலாவது விஷயம் ப்ராடக்ட், விச் மீன் த சொல்யூஷன். ஸோ ப்ராடக்டோ சர்வீஸோ நாங்கள் கொடுக்குற ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு விஷயம். தென் அதில் ப்ரைஸிங் எப்படி செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன், விச் மீன்ஸ் த பிளேஸ், அக்சசிபிலிட்டி, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், இந்த மாதிரியான அட்வர்டைசிங் கம்யூனிகேஷன் நாங்கள் கஸ்டமர்ஸோட செய்ய போகிறோம்ங்கிறது இந்த 4 விஷயங்கள் மூலமாக தான் எங்களோட மெயினான சக்ஸஸ் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து தங்கியிருக்குன்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுலேருந்து நாங்கள் ப்ராடக்ட்டை பற்றி, ப்ரைஸை பற்றி, விச் மீன்ஸ் நாங்கள் உங்களோட செல்லர்ஸ்ட காஸ்ட்டுக்கும் பயஸ்ட பர்சீவ் வேல்யூ பிரிட்ஜ் பண்ணுற விஷயம் தான் ப்ரைஸிங்காக இருக்க போகுது. அது கூட 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 அந்த டிஸ்டன்ஸ் கூடி கொண்டு போக போகுது, ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணோம். வந்து ப்ரீமியம் எப்படி செய்யலாம், பெனட்ரேஷன் ப்ரைஸிங் எப்படி செய்யலாம், வேல்யூ பேஸ்டான ப்ரைஸிங் எப்படி செய்யலாம், சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங் எப்படி செய்யலாம்னு சொல்கிற 4 விஷயங்கள் டிஸ்கஸ் டெக்னிக்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். தென் வந்து பிளேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி செய்யலாம்னு சொல்கிறத ஒரு இன்டென்சிவாவா எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் செய்யலாம்ங்கிறத நாங்கள் பேசியிருந்தோம். தென் வந்து ப்ரொமோஷன், ஸோ அதுக்குரிய டூல்ஸ் என்ன மாதிரி என்னென்ன டெக்னிக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு பேசினோம். ஸோ அதில் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனான பீப்புள், விச் மீன்ஸ் அ ஃப்ரண்ட் ரோ பீப்புள் இல்லையா, டிரெக்டாக கஸ்டமர்ஸோட இன்டராக்ட் ஆகிற பீப்புள் எப்படி அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர்ஸ் வச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸை வச்சிருக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி என்ன செய்யும் அந்த கஸ்டமர் அந்த சேல்ஸ் வந்து தங்கியிருக்கும், இந்த மார்க்கெட்டிங்ல சக்ஸஸ் வந்து தங்கியிருக்கும். மொரோவர் வந்து ப்ராசஸ், ஸோ என்ன மாதிரியான மெக்கானிசம் நாங்கள் ஒரு எங்களோட சர்வீஸை கொடுக்கறதுக்கு, ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கோ என்ன மாதிரியான ப்ராசஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கீ திங். ஸோ அடுத்தது வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ், ஸோ எங்களோட சக்ஸஸை நாங்கள் இந்த அளவுக்கு வந்து விசிபிள் பண்ணியிருக்கிறோம், எங்களோட அத்தாரிட்டி, அதே மாதிரி எங்களோட கிரெடிபிலிட்டி, இது எந்த அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு காட்டுறோம். கூகுள் ரிவ்யூவாக இருக்கலாம், எங்களோட ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம். எஸ், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் எலிமெண்ட். ஸோ இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம் லாஸ்ட் செஷன். ஆல் கிளியர்? ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியர் தானே? Yes, sir. ஓகே, குட். ஸோ ப்ளஸ் இந்த கண்டென்ட்ல நாங்கள் லாஸ்ட் செஷன்லேயும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வந்து கஸ்டமர் நீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற எப்படி என்ன சொல்கிற விஷயத்த நான் பேசினேன். அதுக்கு அப்ரஹாம் மஸ்லோட வந்து இந்த ஹைராக்கி ஆஃப் நீடை வந்து நாங்கள் டூலாக எடுத்து பார்த்துறது. ஸோ அதில் வந்து பேசிக்கான டூல் வந்து ஃபிசியோலஜிக்கல், வாட்டர், ஏர், ஃபுட், ஷெல்டர், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரியானது வந்து பேசிக் நீடாக நாங்கள் பார்த்தோம். அதுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும்போது அடுத்த நீடை நோக்கி மனுஷன் போவான். அது வந்து சேஃப்டி நீடாக இருக்கும், பர்சனல் செக்யூரிட்டியாக இருக்கலாம், ஒரு ஒரு செக்யூரிட்டி என்னது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டியாக இருக்கலாம், அதே போல் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், அவரோட ஹெல்த்தாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான சேஃப்டி நீட்ஸை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக வந்து அதுக்கப்புறம் ஒரு இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ். ஸோ அது 3rd லெவலில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு லெவலும் ஃபுல்ஃபில் ஆகும்போது தான் அடுத்த லெவலில் நோக்கி மனுஷன் போகிறான்றது நாங்கள் படிச்சிட்டோம். அடுத்தது வந்து எஸ்டீம். ஸோ இங்கே தான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று எதிர்பார்க்கறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ், ரெகக்னிஷன், இந்த விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கறது. ஸோ அது வந்து அடுத்த லெவலில். ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற ஒருத்தர் வந்து ஃபைனலாக அவரோட மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக போகிற லெவல் தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ ஒருத்தர் வந்து அவரோட மேக்ஸிமம் ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங்கை வந்து வாழ்றதா இருக்கலாம், ரைட்? இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருக்கும், ரைட்? எல்லாருக்கும் இது ஒன்றுமா இருக்கின்ற விஷயம் இல்லை. சிலவங்க வந்து அவங்க என்னது சம்பாதிச்சு எல்லாத்தையும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்து தானம் செய்வாங்க, ஸோ சேரிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஹாப்பினஸ் ஒன்று பார்ப்பாங்க. ஸோ ஒரு செல்ஃப் ஆக்சுவலேஷன் வந்து எந்த லெவலில் இருக்கும்னு சொல்லலாது, யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாது. எஸ், இட்ஸ் வேரி பர்சன் டு பர்சன், ரைட்?
ஸோ இதை நாங்கள் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த டூலை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ண வேண்டால் ஒரு கஸ்டமர்ட நீடை என்ன தேவைகளோட எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களை நோக்கி வாராங்கன்றதை நாங்கள் விளங்கி கொள்றதுக்கான லெவல். ஸோ எங்களோட கஸ்டமர் வந்து இதுல எந்த லெவல்லையும் இருக்கலாம். ஸோ அதைத்தான் நாங்கள் பேஸ் பண்ணி எங்களோட ஒவ்வொரு சர்வீஸை பேஸ் பண்ணி கஸ்டமரோட லெவல் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்க வேண்டால் ஒரு 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 ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சிருக்கோம் அல்லது ஒரு ஃபுட் பேஸ்டான சர்வீஸ் வச்சிருக்கிறோம் அல்லது வாட்டர் பாட்டில் வச்சிருக்க வேண்டால் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நாங்கள் வெரி ஃபண்டமெண்டல் லெவலில் இருக்கிறோம். ஸோ மனுஷன் இது இல்லாமல் இருக்க போறதில்ல. ஸோ அந்த ஒரு இடத்துல நாம் இருக்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ சேஃப்டி லெவல்லன்னு சொன்னால் எஸ் நான் இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னால் எஸ் ஐ எம் ஆஃபரிங் அ சர்வீஸ் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ். அதே போல் சோஷியலில் இருக்கலாம் இன்ட்ராக்ஷன் சோஷியல் நெட்ஒர்க் சோஷியல் மீடியாஸ் வச்சுக்கொள்ளலாம். அதே போல் அதுக்கு மேலே வந்து ஒரு எஸ்டீம் அல்லது செல்ஃப் எஸ்டீம் ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்களா இருக்கலாம். ஸோ லக்ஸரி காராக இருக்கலாம் அல்லது ஒரு லக்ஸரி ஹோட்டலாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே எந்த லெவலில் இருக்குமென்றால் மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டேட்டஸ் லெவலில். ஸோ அதுக்கு மேலே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லி வரும்போது அது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பொறுத்து மாறுபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோச்சிங் ப்ரோக்ராம் ரைட். ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். சோஃபா கிளியரா? எனி டிஸ்கஷன் பாயிண்ட் ஓ எனி ஷேரிங்? கிளியர் சார். நியூ லெசனை தொடங்கிடலுமேண்ணா. ஸோ அப்போ நாங்கள் இன்றைக்கி செஷனுக்குள்ளே டிரெக்டாக போவோம். ஸோ இது எல்லாரும் கிளியர்னு சொன்னால் எஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஏரியா வந்து 5 dimensions ஆஃப் கஸ்டமர் நீட்ஸ். ஸோ ஒரு கஸ்டமர் நீட் வந்து என்னென்ன மாதிரி வேரியாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் இருக்கலாம், அவங்க சொல்றது ஒன்று இருக்கலாம், பட் அதுக்குள்ளால என்ன செய்யலாம், இன்னும் வேற வேற ரீசன்ஸ் வேற வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற வேற நீட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதையும் எங்களுக்கு டீகோட் பண்ற ஒரு எபிலிட்டி வந்து வேணும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சேல்ஸ் பர்சனா நாங்கள் இருக்கிறேன்டா ரைட். ஸோ அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் டீகோட் பண்ண போறோம் ரைட். ஸோ இந்த சினாரியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேங்க்குள்ள வந்து அங்க இருக்கிற கேஷியர் அல்லது அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட வந்து கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு லோன் வேணும், ஐ நீட் அ லோன் அல்லது ஐ நீட் அ பிசினஸ் லோன் சொல்லி ஒருத்தர் கேட்கிறாருன்னு சொன்னால் இப்ப ஒரு 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 எஃபெக்டிவான ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ரொடக்டிவான ஒரு சேல்ஸ் பர்சன் அந்த இடத்துல இருப்பார் என்றால் அவருக்கு இந்த பர்சனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது சரிதானே. டைரக்டா வந்து அவங்க சொல்றதுக்கும் உள்ளுக்கு இருந்து என்ன ரீசன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கேட்ட பண்ணணும். ஸோ அதுதான் அடுத்த லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங், அடுத்த லெவல் ஆஃப் சேல்ஸ் ரைட். ஸோ இங்க வந்து ஐ வாண்ட் அ லோன் சொல்றாருன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸ்டேட்டட் நீட். அவர் சொல்ற நீட் அப்ப எக்ஸ்பிளிசிட்டா சொல்றது. அதுக்கு ஒரு படி கீழே போனோம்னு சொன்னால் இது ஒரு ஒரு என்னது ஐஸ்பர்க் மாதிரி யோசிக்கலாம். மேல விளங்குறது அவர் சொன்னது இது, ஆனா உள்ளுக்கு இருக்கிறது ஆழமாக இருக்கிற முதலாவது ரீசன் வந்து இருக்கலாம் வந்து ரியல் நீடுன்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த லெவல்ல இருக்கிறது வந்து ரியல் நீடு. ரியல் நீட் என்ன? த ஆபரேஷனல் ரிக்வயர்மெண்ட். அவருக்கு பிசினஸ் லோன் சொன்னா அவர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு இருக்கலாம், அல்லது பெரும்பாலும் ஏதோ அவருக்கு ஒரு கடன் தொடங்க இருக்கும், அவருக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது, அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்றதுக்கு அவருக்கு காசு தேவைப்படலாம். பொதுவாக என்னதுக்கே காசு கேட்பாங்க. மெயின் ரீசன் வந்து ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ ஒன்றுக்காக இருக்கு ரைட். அது ரியல் நீடாக இருக்கலாம். அதுக்கு கீழே அன்ஸ்டேட்டட் சொல்லாத நீடு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அன்ஸ்டேட்டட் நீட் என்று சொல்ற விஷயம் வந்து அவர் சொல்ல மாட்டாரு, பட் அவருக்குள்ள அன்ஸ்டேட்டடாக அந்த நீட் இருந்துட்டு இருக்கும். அது என்னது? இந்த பிசினஸ் பேஸ்லைன் எக்ஸ்பெக்டேஷன் என்னது? ஃபாஸ்டா இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகணும். அது சொல்ல மாட்டாரு. எனக்கு ஒரு லோன் வேண்டி கேட்பாரு, பட் எவ்வளவு ஃபாஸ்ட் அப்ரூவ் பண்ணி தாரீங்களோ அவ்வளோக்கு எனக்கு நல்லது. ஸோ அது அன்ஸ்டேட்டடான அவருக்குள்ள இருக்கிற நீட். டிலைட் கொஞ்சம் லக்ஸரியான ஒரு நீட்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டட் போனஸ் என்னது கொஞ்சம் ஒரு அந்த அந்த லோனை வச்சு கொண்டு வர அட்வைசரி சர்வீஸ், எவ்வளவு காலம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், லோன் பீரியட் எப்படி ரைட். ஸோ இந்த மாதிரியான இஎம்ஐ எப்படி, இந்த மாதிரியான ஒரு அட்வைசரி சர்வீஸ் வந்து கொஞ்சம் டிலைட்டான ஒரு நீடாக இருந்துட்டு ரைட். அதுக்கு அடிஷனலா வந்து ஒரு அட்வைசரி இந்த காசை வச்சு கொண்டு என்ன மாதிரியான சர்வீஸ் செய்யலாம், என்ன மாதிரி பிசினஸ் செய்யலாம் சொல்லி ஒரு அட்வைசரி சர்வீஸ் ஒன்று கொடுக்கலும் என்றால் இன்னும் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் நீடாக இருக்கும். இதுக்கு மேல ஃபைனலா நாங்கள் சொல்ல போனா ஒரு சீக்கிரட்டான நீடுன்னு சொல்லுவோம்.
ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு நீட். இங்கதான் வந்து ஒரு ஹிடன் சைக்காலஜிக்கல் டிரைவர் ஒன்று இருக்கு ஒருத்தருக்கு. இது என்னது? அது அவர் அதுவும் சொல்ல மாட்டாரு. பட் வெரி என்னது டீப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டேட்டஸ் ஆஸ் அ சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். அவருக்கு என்ன வேணும்? ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனர் ஆகணும்னு சொல்ற ஒரு இதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்து லாஸ்டா வந்து கேட்கிற கேள்வி என்ன, எனக்கு ஒரு பிசினஸ் லோன் தருவீங்களா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த 5 dimension ஆஃப் கஸ்டமர் நீட்னு சொல்றது என்னன்றது? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்டட் நீட் versus unstated need? ஒரு கஸ்டமரோட வாயால சொல்றதுக்கும் உள்ளுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கலாம்ங்கிறத டீகோட் பண்ண தெரியும் என்றால், சோ அதுதான் வந்து 5 dimension. Did you understand this? Yes, sir. Yes, sir. Okay, good. Any doubts? ஸோ அப்போ நான் இங்கே மெயினாக செய்கிற விஷயம் ரூட் கோஸ் ஐடென்டிஃபிகேஷன். ரைட், அவங்க சொல்ற ஒரு என்னது ஆர்டிகுலேட் பண்ற விஷயத்துக்கும் டீப்பஸ்டான மோட்டிவேஷன் என்னன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஏழும் என்றால் we can serve them better. Right? Good. இது நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் அவங்களுக்கு வை கொஷின்ஸ் மூலமாகவோ இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்றது மூலமாகவோ இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலுமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு என்னது, எங்களுக்கு ஜாதகம் என்ன சொல்றேன், ஜோசியம் பார்க்கல அது. பட் we can understand by talking to them for a several time. Right? Good. ஸோ இதை மாதிரி நான் இன்னொரு கொஸ்டின் உண்டு உங்களுக்கு சினாரியோ தாரேன், நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க பா. ரைட், இப்போ நான் ஒரு சினாரியோன்னு சொல்றேன் வந்து, நீங்க இப்போ கார் ஷோரூம் ஒன்ல ஒர்க் பண்றீங்க, சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அல்லது சேல்ஸ் பொசிஷன்ல ஒர்க் பண்றீங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வராரு வந்து உங்கள்ட்ட சொல்றாரு வந்து டிரெக்டா, ஐ வாண்ட் அன் அஃபோர்டபுள் கார், எனக்கு அஃபோர்டபுளான ஒரு கார் ஒன்று வேணும் என்று சொல்றாரு என்றால் இவரோட சீக்ரெட் நீட் என்னவா இருக்கும்? அந்த ஃப்ரேம் ஒர்க் விளங்கி இருந்தால் யூ கேன் ஆன்சர் திஸ். இந்த கஸ்டமரோட சீக்ரெட் நீட் என்னவா இருக்கும்? எனி கெஸ்? ட்ரை. எனி கெஸஸ்? சார் அவர் எஸ் சார். ஸ்டேட்டஸ்க்காக அந்த காரை பை பண்றார். ஸ்டேட்டஸுக்காக இருக்கலாம். ஓகே ஓகே, குட் குட், இருக்கலாம். சூப்பர். எஸ், அது அவர் சொல்லிக்க மாட்டாரு, அஃபோர்டபுளான கார் வேணும்னு சொல்லிக்கலாம் இல்லையா? எஸ், குட் ட்ரை. Affordable, ஏன்னா அஃபோர்டபுள். then we have to think about that. எஸ், மேபி Affordable, மேபி maybe. மேபி அவர் அங்க அஃபோர்டபுள்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற முதல் அவ்வளவு இருக்கலாம். ஓகே, பட் மேபி ஒரு காருங்கிற ஒரு ஸ்டேட்டஸை காட்டுற விஷயம் தானே. ஒரு மோட்டார் பைக்குக்கும் காருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? மேபி யூ ரைட், யூ ஆன் அ ட்ராக். Okay, good. So he wants to know about the price. அவருக்கு இந்த ப்ரைஸஸை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கலாம். ஓகே, குட் குட் ட்ரை. ஸோ அப்படி வந்து கேட்டுட்டு இப்போ மார்க்கெட்டில் கார் என்ன விலை போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகிறது, ஜஸ்ட் ஒரு நாலேஜ், ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு வந்துட்டு போகலாம். ஹூ நோஸ். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டிகோட் பண்ண வேண்டாம். எக்ஸ்பிளிசிட்டாக சொன்ன ஸ்டேட்டடான நீட் என்ன? ஐ வாண்ட் அன் அஃபோர்டபுள் கார். இப்போ பாருங்க, அடுத்த லெவல் என்ன? ரியல் நீட். ஒரு ரியல் நீட் என்னவா இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு மேபி இந்த வார்த்தையிலிருந்து நம்ம ரியல் நீடை யோசிச்சோம் என்றால் என்ன இருக்கலாம்? பெரும்பாலும் அவருக்கு ஒரு கார் வந்து ஒரு ரன்னிங் காஸ்ட் குறைஞ்ச ஒரு காராக இருக்கணும், வாங்குறதுக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளா, பெட்ரோல் ப்ரைசஸ் அதாவது மைலேஜ் வந்து நல்லா கொடுக்கக்கூடிய மாதிரி அஃபோர்டபுளான ரன்னிங் காஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு காரை எதிர்பார்க்கலாம். அன்ஸ்டேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாரு. எங்களுக்கு கொஞ்சம் ஆஃப்டர் சேல் வாங்கினதுக்கு பிறகு உங்களோட நல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று தருவீங்களா என்று சொல்றது சொல்ல மாட்டாரு. பட் எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஃப்ரீ என்னது சர்வீஸ், நீங்க மெக்கானிக்கல் சர்வீஸ் தரதா இருக்கலாம், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அதர் சர்வீசஸ், ரைட், சப்போர்ட்ஸா இருக்கலாம், ரைட், வாரண்டியா இருக்கலாம். இதுகளை வந்து சொல்ல மாட்டார். அவர்கிட்ட அன்ஸ்டேட்டட் நீடா இருக்கலாம். அடுத்த லெவலுக்கு போனோம்னா டிலைட்டட் நீட் படிச்சோம். என்ன டிலைட்டட்? ஒரு லக்ஸரியான நீடுன்னு இருக்கலாம், ஃப்ரீ சர்வீஸ் செக் கொடுக்கறதா இருக்கலாம்,
அல்லது வாரண்டியை வந்து குயிக்கா கிளைம் பண்ணி தரதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல்ல எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் சீக்ரெட் நீட் இதுதான் இருக்கணும் என்று இல்லை, ஜஸ்ட் அ கெஸ். அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த கார் எடுக்கிறதா இருக்கலாம். நீங்க சொன்ன ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதுக்குள்ள கனெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ அந்த ஸ்டேட்டஸுக்காக இருக்கலாம், ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் கார் வாங்குறதுக்கு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் என்னது? இம்ப்ரெஸ், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இருக்கும். ஸோ அப்ப நாம யோசிக்கணும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டீகோட் பண்ண தெரியும் என்றால் கொஞ்சம் இதை எப்படி செய்யணும், இதை நான் கெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும் அவர்கிட்ட. ஸோ அந்த கேள்விகள் மூலமா எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணேலுமா இருக்கும். சரி, அவர் ரியல் நீட், அவரோட டிலைட் நீட், அவரோட சீக்ரெட் நீட் என்னன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். Got it? இந்த கன்செப்ட் ஃப்ரேம்வொர்க் விளங்கிட்டோம். 5 dimension of customer need. Yes, sir. Good. So next time when you approach a customer, யோசிங்க இவர் இப்படி சொல்றாருன்னால் என்ன இருக்கலாம். ஒரு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறல்ல, குயிக்லி உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா அதை கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ணணும், கொஞ்சம் அதை அவரது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண இயலுமா இருக்கணும். இந்த கன்செப்ட்ல ப்ராசஸ் பண்ண இயலுமா இருக்கும் என்றால் யூ கேன் சர்வ் தெம் பெட்டர். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் கன்செப்ட் நாங்கள் பார்க்க போறோம் வந்து பையர் ஜேர்னி. ரைட். ஸோ பையர் ஜேர்னின்னு சொல்லும் போது ஒரு பையர், ஒரு கஸ்டமர் எங்களோட ப்ராடக்டை வாங்கும் போது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து என்ன ஒரு ஜேர்னி உண்டு, என்ன மாதிரியான ஒரு ஜேர்னியை ஃபாலோ பண்ண போறாரு. ஒரு பொருளை வந்து கேட்கறதுல இருந்து அந்த பொருளை வாங்கிட்டு போற வரைக்கும் அவருடைய ஜேர்னி எப்படி இருக்க போகுது. அதுல நாங்கள் 5 ஸ்டேஜ் நாங்கள் பார்க்கலாம். 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பையர் ஜேர்னி நாங்கள் சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி கஸ்டமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான் அதுக்குள்ள இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வந்து கேட்கிறாருனால் அது இருக்கா இல்லையா, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வாங்கிட்டு போகும் வரைக்கும் எவ்வளவு திங்க் பண்ணுவார். அது வாங்கலாமா இல்லையா, இது எனக்கு தேவையா இல்லையா, இது எனக்கு எஃபோர்டபுளா இல்லையா, இதுக்கு கடன் கட்டி முடிக்கலாமா இல்லையா, எவ்வளவு திங்க் பண்ணுவார். ஸோ அப்போ அந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பர்சன் திங்க், அப்போ நீங்க அவருக்கு என்ன செய்யலாம், ஈஸியா சப்போர்ட் பண்ணவும் மேலும் இஃப் யூ நோ வாட் இஸ் undergoing his mind, ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா சர்வ் பண்ணவும் மேலுமா இருக்கு. Got it? So basically psychological and behavioral path from realizing a need to repeating a purchase. ஒரு நீட் ரியலைசேஷன்ல ஆரம்பிச்சு அந்த பர்ச்சேஸ் ரிப்பீட் ஆகிற வரைக்கும் இருக்கிற சைக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் பாத் தான் வந்து பையர் ஜேர்னி. Got it? ரைட். இதுல வந்து நாங்க என்ன செய்யணும், மார்க்கெட்டிங் சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இந்த விஷயத்துல ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸை குயிக்காக பார்த்தோம்னால் முதலாவது ஸ்டார்ட் வித் நீட் ரெகக்னிஷன், இன்ஃபர்மேஷன் சர்ச், இவாலுவேஷன் அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது மூணுமே வந்து மார்க்கெட்டிங் டொமைனுக்குள்ள வரும். பர்ச்சேஸ் டிசிஷன், போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர், இந்த 2 விஷயமும் வந்து சேல்ஸ் டொமைனுக்குள்ளால வரும். சரிதானே? ரைட். ஸோ இது ஒரு கஸ்டமரோட நீட் வாரத்துல இருந்து ஒரு பர்ச்சேஸை தொடர்ந்து பண்றாரு இல்லையா, இதுக்கு உட்பட்ட ஜேர்னி தான் இது. சரிதானே? ஸோ இந்த 5 ஸ்டேஜ் ஜஸ்ட் ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டூடா, நான் என்னத்தை பத்தி பேசுறோம்ன்றது விளங்கிச்சா? Sir, last one கொஞ்சம் repeat பண்ணுங்களேன். We are going to go through one by one. So did you understand? Okay. Did you understand what is buyer behavior? So buyer journey. Okay, good. Okay. So starting need recognize ஆறதுல இருந்து அந்த பர்ச்சேஸ் நடக்கிற வரைக்கும் உள்ள விஷயம். ஓகே, ஸோ வில் கோ ஒன் பை ஒன். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீட் ரெகக்னிஷன். ஸோ நீட் ரெகக்னிஷன் சொல்லும் போது ஒரு கஸ்டமர், ஒரு பர்சன் வந்து தனக்கு ஒரு தேவை இருக்கிறன்றத உணர்றது. ஓகே, இது 2 விதமா நடக்கலாம். ஒன்று ஒரு அவேர்னஸ் இல்லையா, அவரோட கரண்ட் ஸ்டேட்டுக்கும், அது சொல்லுவாங்க கரண்டான ஸ்டேட்டுக்கும் அவரோட டிசைர்டான ஸ்டேட்டுக்கும், இப்ப இருக்கிற நிலையிலிருந்து அவர் ஆசைப்படுற நிலைக்கு உட்பட்ட அந்த கேப்புக்குள்ள வர விஷயம் தான் நீட். தானே? ஸோ இப்ப நான் இப்படி இருக்கிறேன்,
ஆனா எனக்கு ஒரு ஆசை வருது, அந்த ஆசைக்கும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் உள்ள கேப் தான் வந்து நீட்னு சொல்லுவோம். சரிதானே? ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது வந்து நாங்க சொல்லுவோம் என்னது, ஒரு நீட் ரெகக்னிஷன். ரைட்? ஸோ இது வந்து இன்டர்னல் ட்ரிகரும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலான ட்ரிகரும் இருக்கலாம். ரைட்? இன்டர்னல் சொல்லி வரும்போது நமக்குள்ளேயே வரணும் அந்த ஆசை. ஒரு உதாரணமா வந்து இப்ப நான் வந்து குளிச்சிட்டு இருக்கிறேன், என்னது ஷாம்பு முடிஞ்சு குடிச்சிருக்கேன், ஷாம்பு முடிஞ்சு. அப்ப எனக்கு இன்டர்னலா வரும் இது வந்து என்ன, ஒரு ட்ரிகர் ஒன்று வரும், ஷாம்பு முடிஞ்சு, ஸோ வாங்கணும். ஸோ நான் இப்போ லேப்டாப்ல இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன், லேப்டாப் ஸ்லோவா இருக்குது, அப்ப லேப்டாப் ஸ்லோவா இருக்குது, இன்னொன்று வாங்கணும். ரைட்? ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறேன், ஃபோன் அடுத்த ஆப் வந்து வருது இல்லை, லோட் ஆகுது, சார்ஜ் நிற்குது இல்லை, அப்ப நான் யோசிப்பேன் ஃபோன் வந்து டெட் ஆகுது, இன்னொன்று வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ட்ரிகர்ஸும் இருக்கும். சம்டைம் வந்து எக்ஸ்டர்னலான ட்ரிகர்ஸ் இருக்கும். நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து அதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகிறது, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்களுக்கு என்ன செய்யற ரெக்கமெண்டேஷன்ஸ் தரது. நாம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நோண்டிட்டு இருப்போம், அவர் இன்னொரு ஃபோனை காட்டி இது நான் இந்த ஃபோன் யூஸ் பண்றேன், இது இன்னும் ஃபாஸ்டா இருக்கு, நீங்க ஏன் எவ்வளவு விலை கொடுத்து இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னு சொல்றது, இது ஒரு என்ன சொல்றேன், ஒரு எக்ஸ்டர்னலான ட்ரிகரா இருக்கும். ரைட்? ஸோ அப்ப இதுல எங்களோட மார்க்கெட்டிங் சைட்ல இது வந்து இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ரோல் என்ன. ஸோ இதுல நாங்க என்ன செய்யணும் வந்து, இந்த ஒரு ஸ்டிமிலி, ஒரு ட்ரிகரை மனுஷனுக்குள்ள உருவாக்குறதுக்கான ஸ்டிமியூலையை கிரியேட் பண்றது தான் ஒரு ரைட் மார்க்கெட்டிங்கான வேலை. அப்ப கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கின்றத அவங்கள விளங்க வைக்கிறது தான் நீங்க இருக்கிற விஷயம். ஸோ நீட ரெகக்னைஸ் பண்ண வைக்கணும். சரிதானே? சம்டைம் அவங்களுக்கே அந்த விஷயம் யோசிக்காம இருப்பாங்க, இப்படி ஒன்று தேவையே யோசிக்காம இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அதை யோசிக்க வச்சு வாங்க கொடுக்குறதான் தேவை. யோசிச்சு பாருங்க, ஐபோன் வாரத்துக்கு முன்னாடி யாருமே ஃபோன் யூஸ் பண்ணலையா? யூஸ் பண்ணாங்க, எல்லாரும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணாங்க. யாரு போயிட்டு எனக்கு டச் ஸ்கிரீன் வாங்கன்னு கேட்டேன்? யாரு ஆண்ட்ராய்ட போயிட்டு எனக்கு டச் ஸ்கிரீன் தாங்கன்னு கேட்டேன்? யாரும் கேட்கல. இவ்வளவு காலத்துக்கும் பட்டன் ஃபோன் தான் இருந்திருக்கும் என்றால் எல்லாரும் ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா என்ன செஞ்சிருப்போம், பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். யாரு கேட்ட? பட் அப்படி ஒரு தேவை இருக்குது, அதை யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ற ஒரு நீடை கிரியேட் பண்ணது யாரு? அப்ப அண்டர்ஸ்டூட். நீட் ரெகக்னிஷன் சொல்றது விளங்கிச்சு. எஸ் சார். மோஸ்ட்லி வந்து எங்கட வந்து ஃபீல்ட்ல வந்து மோஸ்ட்லி நாங்க நீட கிரியேட் பண்ற மாதிரி தான் நான் ஒரு You are an இது என்ன, இன்சூரன்ஸ் ஃபீல்ட். இன்சூரன்ஸ்ல ஓகே. Which insurance you are working for? லைஃப், Sorry? தக்காஃபுல் லைஃப், Takaful life. தக்காஃபுல் லைஃப். Amana Takaful life. Okay, good. Okay, right. Good. So need recognition. So I hope others also understood. Right? Second step, ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன? இன்ஃபர்மேஷன் சர்ச். யோசிச்சு பாருங்க, தட்ஸ் வாட் வி ஆல்சோ டூ. எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணுமெண்டா நாங்க இதில் கூட செய்யறோமே, எங்களுக்கு நீட் எப்படி ரெகக்னைஸ் ஆன்னு யோசிச்சு பாருங்க, எப்படி நாங்க அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன செய்வாங்க, இப்ப டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க என்ன செய்வோம் என்றால், இன்ஃபர்மேஷன் சர்ச்சுக்கு நாங்க யூஸ் பண்ற நம்புற முதலாவது விஷயம் வந்து இன்டர்னல் சர்ச். எங்கட பிரெயினுக்குள்ள இதுக்கு முதல் இது சம்பந்தமான ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, இந்த ப்ராடக்ட் பத்தி நாம என்ன கேள்விப்பட்டிருக்கோமா, எங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கானது நாங்க ரீகால் பண்ணுவோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரெண்டாவது எக்ஸ்டர்னல் சர்ச், மற்றவங்கள்ட்ட கேட்கறது, பக்கத்துல கூகுள் சர்ச் பண்றதா இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் தேடுறதா இருக்கலாம், ரிவ்யூஸ், சேல்ஸ் பீப்புள்கிட்ட கேட்கறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச். அதாவது அந்த ப்ராடக்டை பத்தி நீங்க தேடுவீங்க, இது எனக்கு சூட்டபிளான தேடுவீங்க. ரைட்? ஸோ அப்ப இன்றைக்கு மார்க்கெட்டிங் சைட்ல நீங்க என்ன செய்யலாம் என்றால், அது இன்னும் அட்வான்ஸ் பண்றதுக்கு நீங்க அவங்க எங்கெல்லாம் தேட போறாங்களோ அங்க நீங்க அவைலபிளா இருக்கணும். பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கேட்கணும்னா நீங்க பக்கத்துல இருக்கிற ஆள் அந்த உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி நல்லா சொல்ற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும். அதுக்கு யூ ஹேவ் டு கிரியேட் தி சோஷியல் ப்ரூஃப். ரைட்? அதே போல இன்ஃபுளுன்ஷியல் பார்ட்னர்ஷிப் உருவாக்குறதா இருக்கலாம், அதே மாதிரி கூகுள் எஸ்இஓ பண்றதா இருக்கலாம், வெப்சைட் எஸ்இஓ பண்றதா இருக்கலாம், என்னது என்னது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம் இல்லையா. அதே போல வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் நீங்க சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்றதா இருக்கலாம். ஸோ அது ஆல்ரெடி நீங்க ஒரு குட் ஒரு ஒரு அப்ரோச், ஒரு நல்ல ஒரு 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 பார்வையை நீங்க ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கணும். ஸோ அப்போ ஈஸியா என்ன செய்யலாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு பாசிட்டிவாக போய் சேரும்.
உங்களோட கஸ்டமருக்கு. இது விளங்கிச்சா? இன்ஃபர்மேஷன் சர்ச்னா என்ன, எப்படி நீங்க அதை உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். தேர்ட் ஸ்டேஜ் இவாலுவேஷன். நாம செய்யற விஷயம் தான். நாம என்ன செய்வோம், இப்போ ஒரு ஃபோன் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபோன் வாங்கணுமாண்டா அந்த ஃபோன் எடுத்து ஜிஎஸ்எம் மாதிரி நாவல சர்ச் பண்ணி அது என்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் பாக்குறதோட நிக்கிறியா, இன்னொரு ஃபோன் அதே ஃபீச்சர்ஸ்ல கம்பேர் பண்ணுவோம் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு. இந்த ஃபோனுக்கு இந்த ப்ரைஸ், இந்த ஃபோனுக்கு இந்த ப்ரைஸ், எனது ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குன்னு சொன்னால் எந்த வகையில இது யூனிக் வேல்யூ ப்ரொபோஷன் ஒன்று இருக்கு எனக்கு, இந்த ப்ராடக்ட் ஏன் என்ன வாங்கணும் என்று சொல்றது வந்து எல்லாரும் செய்வோம். ஸோ அதை வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி கஸ்டமர் டஸ் ரைட். அப்ப நாங்க என்ன செய்யணும், பர்சனல் இவாலுவேஷன். அதுல வந்து ப்ரைஸை யோசிப்பாங்க, குவாலிட்டியை பத்தி யோசிப்பாங்க, ஃபீச்சர்ஸை பத்தி யோசிப்பாங்க, கன்வீனியன்ட் யூஸை பத்தி யோசிப்பாங்க, ரைட். வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க யோசிப்பாங்க, இந்த டைம் யோசிப்பாங்க, ஃபேக்டர்ஸ். ஸோ இப்படி நிறைய விஷயத்தை வச்சு தானே அவங்க என்ன செய்வாங்க, இவாலுவேட் பண்ண போறாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு கேட்குற நேரம் இப்பவே எடுக்கலாம், இன்னொரு ப்ராடக்ட் ஒரு 3 மாசம் போகும்னா தே வில் பை த ப்ராடக்ட். வி கேன் ஈஸியா எடுக்கிறது, குயிக்கா எடுக்கிறது தான் எடுப்பாங்க. ஸோ அந்த கம்பேரிஷன். அப்ப நாம என்ன செய்யணும் என்றால், முடிஞ்ச வரைக்கும் எங்கட கம்படிட்டர்ஸோட என்ன செய்யணும், எங்கட ப்ராடக்டை ஒரு சுப்பீரியர் சாய்ஸா வச்சிருக்கிறது தான் நீங்க வழி. அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல எங்கட யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷனாவது ஒழுங்கா உருவாக்கி அதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இன்னும் 2வது ஆப்ஷன், ரைட். அப்ப நாங்க கம்பேரிஷன் கண்டென்ட் உருவாக்கணும். அதாவது எங்கட ஏன் வந்து அந்த டிஷ் வாஷ் மாதிரி என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் அவங்களோட ப்ராடக்ட் நல்லா வர மாதிரியும் நல்லா யூஸ் ஆகிற மாதிரியும் இன்னொரு ப்ராடக்டை நேம் மென்ஷன் பண்ணலடா கூட அது யூஸ்லெஸ் மாதிரி காட்டுறாங்க. என்ன கம்பேரிஷன், அவங்களே ஃபர்ஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு எங்களோட பிரெயினுக்குரிய வேலையை குறைக்கிறாங்க. டெஸ்டிமோனியல்ஸை காட்டுறாங்க, ரைட். கேஸ் ஸ்டடிஸை காட்டுறாங்க அட்ஸ்ல. ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ரோலில் எப்படி இவாலுவேஷனை பீட் பண்ணலாம், கஸ்டமர் இவாலுவேட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ ஹவு ஆர் யூ கோயிங் டு பீட் இன் தட் ஸ்டேஜ்? அண்டர்ஸ்டுட்? பிளங்ஷா? எஸ் சார். குட். இந்த 3 ஸ்டேஜ்லையும் என்ன நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க? குயிக் ரிஃப்ளெக்ஷன், ஷார்ட். சரி, நான் கொஸ்டினாவே கேட்குறேனே. இப்போ இன்ஃபர்மேஷன் சர்ச் நாங்கள் படித்தோம். ஒரு புது சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் ஒரு சர்ச் பண்ணணும், அல்லது ஒரு நியூ ரெஸ்டாரண்ட்டை பற்றி சர்ச் பண்ண போறீங்க, ரைட். இந்த இன்ஃபர்மேஷன் சர்ச் நீங்கள் எங்கே பண்ணுவீங்க? மோஸ்ட்லி இன்டர்நெட்ல தானே சார் செய்வோம். மோஸ்ட்லி இன்டர்நெட்ல செய்வோம் இல்லையா? சோஷியல் மீடியாஸ். ஓகே. ஸோ ஒரு புது சாஃப்ட்வேரை பற்றி செய்கிறேன்னு சொன்னால் 7 மணி நேரம் எங்களுக்கு ஐடி ஃப்ரெண்ட் யாரும் இருந்தால் கன்சல்ட் பண்ணலாம். இல்லைன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் கூகுள் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, நம்ம குயிக்காக நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குவோம். நியூ ரெஸ்டாரண்ட்ஸ்னால் கூகுள் மேப்பில் டக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது அல்லது வந்து கூகுள்லேயே நாங்கள் தேடலாம் டிரெக்டாக. அல்லது நல்ல ஒரு ஃபுடி ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தாருந்தா அவர்கிட்ட கேட்கலாம், புதுசாக எங்கே ரெஸ்டாரண்ட் ஞாபகம், ஹி வில் ரெஃபர். ஸோ திஸ் இஸ் ஹவு இன்ஃபர்மேஷன் சர்ச்ன்றது நடக்குதுன்றதை விளைக்கொள்ளும். ஓகே, குட். இப்போ 4வது 5வது ஸ்டேஜ் என்ன படித்தோம்? பர்ச்சேஸ் டிசிஷன். அதான் வந்து 4th ஸ்டேஜ். அப்போ கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை வாங்குறதா இல்லையா என்று சொல்ற அந்த சாய்ஸ் எடுக்கிற நிமிஷம், லாஸ்ட் மினிட் சாய்ஸ். அது வரைக்கும் இவாலுவேட் எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிவோட வந்து லாஸ்ட் மினிட்ல டிசிஷன் சேஞ்ச் ஆகலாம். ஸோ வி ஷுட் அவேர் ஆஃப் தட். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அந்த அந்த கஸ்டமர் வந்து லாஸ்ட் மினிட்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ரைட். பர்ச்சேஸ் பண்றதுக்கு இருக்கக்கூட அந்த இருக்கிற லாஸ்ட் மினிட்ல. ஸோ வி ஷுட் அவேர் ஆஃப் தட். அப்ப இதுல என்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? ஏதாவது பாசிட்டிவான அல்லது நெகட்டிவான ரிவ்யூஸ் அந்த டைம்ல கேட்குறது. நெகட்டிவான ரிவ்யூ வந்து கேட்டுப்பட்டிருந்தா இது நல்ல இல்லை, நான் வாங்கினேன் மிச்ச மோசம் ப்ராடக்ட் வந்து சொன்னா உடனே முடிச்சு சேல் க்ளோஸ், ரைட். அதே போல வந்து இதோட ஒரு பெட்டரான ஒரு ஆஃபர் ஒன்று கம்பெட்டிட்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டா
இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அதோட பெட்டரான ஃபீச்சர்ஸ் அதே ப்ரைஸுக்கு இன்னொரு கம்பெனியில் கொடுக்க போகிறாங்கன்னா பீப்புள் கோ ஃபார் தட், ரைட்? அடுத்த வந்து மற்றவங்க எப்படி உங்களோட டெசிஷன் மேக்கிங் இங்கே வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. உதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்டையோ உங்களோட ஃபேமிலியிலேயோ சொல்கிறீங்க. அவங்க டக்குன்னு இப்போ உங்களோட பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, எவ்வளோ காசு கொடுத்து இந்த ப்ராடக்ட் வாங்க தம்மேனுமா, அதில் என்ன இருக்குது அப்படி இப்படி 2 கேள்வி கேட்டாங்க. எப்பவுமே இவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறியா, உன்னோட மந்த்லி சேலரி எவ்வளோ, அப்படி இப்படின்னு உங்களை கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறாங்கடா. அந்த என்னது அந்த சேல் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் வந்து என்ன செய்ய மூவ் ஃபோர்ட் ஆகாது. ஸோ அங்கேயே வந்து சம்டைம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்க போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் நான் இது சொல்கிறேன்னு சொன்னால், கஸ்டமர் தட் ஹவ் ஒர்க், நமக்கு அப்படி தான் நடக்குது, கஸ்டமர்ஸுக்கு அப்படி தான் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒரு சேல்ஸ், இங்கே நாங்கள் பார்த்தோம் சேல்ஸ் பர்சன், ஒரு சேல்ஸ் டொமைனில் வரக்கூடிய விஷயம் தான் இந்த 4 5. ஸோ பிரைமரி டொமைன் ஆஃப் த சேல்ஸ் பர்சன் என்ன, பர்ச்சேஸ் பண்ணுற டிசிஷன் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அப்போ அந்த ஃபைனல் டிசிஷனுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, என்னதான் லாஸ்ட் மினிட் ஒப்ஜெக்ஷன்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் எவ்வளோக்கு அதை ஃபேஸ் பண்ணியலுமோ, எவ்வளோக்கு ஹேண்டில் பண்ணியலுமோ அவ்வளோக்கு நீங்கள் அதுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுக்குறது. அந்த பர்ச்சேஸ் டெசிஷனை ரிஸ்க் ஃப்ரீன்றதை நீங்கள் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அதை ஈஸியாக்கி கொடுக்குறது, விளங்குது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டி வரும். ஸோ அண்டர்ஸ்டுட். எஸ் சார். மோஸ்ட்லி வந்து இந்த இந்த இடத்துல தான் நாங்க ஸ்ட்ரகிள் பண்றோம். சேல்ஸ் வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். சம்டைம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துடும், செகண்ட் பேமெண்ட் வராது. ஸோ அவங்களுக்குள்ள பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொன்னாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இது இல்லாட்டி ப்ரீவியஸ் யார் சரி வேறொருத்தர் வந்து ஃபேஸ் பண்ணின ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால அந்த பிஸ்னஸ் உடஞ்சி போற இதுகள் நிறைய இருக்கிறது. அந்த டைம்ல தான் நாங்க நிறைய ப்ரூஃப் வச்சு கொள்றது, இப்படி இப்படி ஈக்கிண்டு அந்த மாதிரி ஈக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இதுல இருந்து என்ன லேர்னிங் நல்லா எடுத்துக்கொள்ளணும்னா, உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஒன்று விளங்குங்க. ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் கிளைண்ட்ஸும் வந்து சிமிலர் கன்சர்ன் ரைஸ் பண்ணலாம். சம்டைம் எங்களுக்கு சிமிலர் கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கு நீங்க ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆன்சரை அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மெத்தடை வச்சு கொள்றீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அது உங்களுக்கு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இப்படித்தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ மேபி வெரி பட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி இப்படி நீங்க யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம். ரைட், குட், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் சார். ரைட், இதுக்கு பிறகு நீ நடக்குமா, பர்ச்சேஸ் டெசிஷன் வரைக்கும் போயினதுக்கு பிறகும், பர்ச்சேஸ் நடந்ததுக்கு பிறகும் ஏதாவது நடக்கலாமா? அந்த ஜேர்னில என்னையாவது பேலன்ஸ் இருக்குமா? இருக்கும். ஸோ அதை நாங்கள் சொல்லுவோம் வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட பிஹேவியர்ல வரக்கூடிய மாற்றம், அவங்க யோசிக்கிறது, ரைட்? உதாரணமா வந்து என்ன செய்வாங்க, ஆஃப்டர் பர்ச்சேஸ் என்ன செய்வாங்க, கஸ்டமர்ஸ் வந்து அதை இவாலுவேட் பண்ணிப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பயாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நிம்மதியா போயிருக்கீங்களா? ரைட், நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், இனி ஓகே, இனி தான் பாவிக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சீங்க? இல்ல, கட்டாயம் வந்துட்டு கூகுள் ரிவ்யூ பார்ப்போம், கட்டாயம் வந்து யூடியூப்ல ரிவ்யூ பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் ஓகே தானா, மனசு கேட்காது, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோம், அதுக்கு இப்படிதான். அது நெகட்டிவா வந்தா கவலைப்பட போறோம், பாசிட்டிவா வந்தா ஒரு ஹாப்பினஸ் வரும் தானே. ஸோ அந்த திருப்திக்காகவாது நம்ம பார்க்கறது, எவ்ரி ஒன் சேம். ஸோ அப்போ அதுதான் வந்து கஸ்டமர்ஸ் கட்டாயம் செய்வாங்க. வாங்கிட்டு நான் இப்படி வாங்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட அந்த ஒரு வேலிடேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ தட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ அவங்க ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டான்றது செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எவ்ரி டைம், ரைட்? ஒரு ஃபோட்டோ எடுத்து நல்ல கேமரா குவாலிட்டிக்காக ஃபோட்டோ எடுத்தா சும்மா 4 5 ஃபோட்டோ ஒரு 5 நாளைக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும், குவாலிட்டி ஓகே தானே, நல்லா இருக்கா அந்த விஷயம். ஸோ தட் ஹேப்பன்ஸ். அது வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த பிஹேவியர் வந்து 2 விஷயத்தை கூட்டிட்டு போவோம். ஒன்று, கஸ்டமரோட ஒரு கக்னிஷன் டிசானன்ஸ் சொல்லுவோம், அதாவது ரெக்ரெட், எதிர்பார்த்த மாதிரி இல்லையே என்று சொல்லி ஒரு கவலை, அந்த பிராண்ட் மீதான அந்த ப்ராடக்ட் மீதான ஒரு ஒரு வெறுப்பு, ரைட்? அப்படி போகலாம். அல்லது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் பிராண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும், ஒரு டிலைட்னஸ் கிடைக்கும். அதுல இருந்து ஒரு என்ன சொல்றேன், ஒரு பிராண்ட் லோயல்ட்டி ஒன்று ஃபார்ம் ஆகும். யோசிச்சு பாருங்க,
சில ப்ராடக்ட்ஸ் வந்து சில பீப்புள் வந்து ஒரு பிராண்டோட மட்டும் தான் எடுப்பாங்க. அது என்ன ஒரு ஷர்ட் வாங்குறதுனா அந்த பிராண்ட்ல வாங்குவாங்க, ரைட்? அதே போல ஒரு ஃபோன் வாங்குறாங்கன்னா அந்த அந்த பிராண்ட்லாம் வாங்குவாங்க. யூ மே சீன் இல்லையா? ஸோ அந்த பிராண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஒரு குக்கிங் ஆயில் வாங்கினா கூட ஃபார்ச்சூன் வாங்கினா ஃபார்ச்சூன் தான், நோ சேஞ்ச். ஸோ ஏன்டா அவங்களுக்கு அந்த 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 பர்ச்சேஸ்ல வந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், ரைட்? ஸோ இங்கே தான் வந்து இதை இன்னும் நீங்க மார்க்கெட்டிங் அல்லது சேல்ஸ் ரோல்ல வந்து இன்னும் அதை எம்பசைஸ் பண்றதுக்கு, அதை இன்னும் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணணும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? கம்யூனிகேஷன் அப்படியே விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்னொரு ஆன்லைன்லயோ உங்களோட சேனல் சூடாகவோ வந்து நீங்க ஒரு கம்யூனிகேஷனை வச்சு கொண்டே இருக்கணும் கஸ்டமர்ஸோட, ரைட்? வெல்கம் மெசேஜஸ் கொடுக்குறதா இருக்கலாம், அல்லது நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு ஃபாலோ அப் பண்றதா இருக்கலாம், லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கிறதா இருக்கலாம். அதே போல ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸ் நீங்க சரியான முறை கொடுக்குறதா இருக்கலாம். ஒரு வெஹிக்கிளை வந்து சேல் பண்ணதுக்கு பிறகு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு டிசோனன்ஸ் தான் வரும். அதுக்கு பிறகு அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் வரமாட்டாங்க, ரைட்? பட் இன்னொரு பிராண்ட் வந்து நல்ல சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பீப்புள் கோ ஃபார் தட் பிராண்ட். சேம். ஓகே, ஸோ இப்போ 5வது ஸ்டேஜும் விளங்கிச்சா? Yes, sir. Okay, good. So, right, good. ஸோ வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை பற்றி இப்போ நாங்கள் படித்த இந்த என்ன சொல்கிறேன் பயோ ஜேர்னி. ஸோ இந்த பயோ ஜேர்னி சொல்கிறது சிம்பிளான கன்செப்டாக இருக்கும், பட் வெரி பவர்ஃபுல் கன்செப்ட். வாட் யூ திங்க்? எனி ஷேரிங்? இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றின ஏதாவது ஷேரிங்? ஸோ அதை நான் இன்னொரு கொஸ்டினாவே கேட்குறேனே, நீங்க ஏதாவது ஒரு பெரிய பர்ச்சேஸ் ஒன்று வாங்கி, ஒரு பெரிய அமௌண்ட் செலவழிச்சு ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஒரு கக்னிட்டிவ் டிசார்டர், இப்போ நான் சொன்னேனே அந்த ஒரு ஒரு திருப்தியற்ற நிலைமையை உணர்ந்து அதுல இருந்து ஒரு வெறுப்புன்னு வந்துச்சு, அந்த பிராண்ட் வாங்கவே கூடாதுன்னு சொல்ற நினைக்கிற விஷயம் வந்து டிசானன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது ஒரு பிராண்ட்ல? பிராண்ட் சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ப்ராடக்ட்னு ஓகே. எனி எக்ஸ்பீரியன்ஸ்? Any experience would like to share? அப்படி யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? டெமோ. ஓகே, டெமோல ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து டெமோவே பிடிக்கலையா அல்லது டெமோல வாங்கின ப்ராடக்ட் பிடிக்கலையா? டெமோட சர்வீஸே பிடிக்கலையா? டெமோவே பிடிக்கல சார். அவங்க யூஸ் பண்ற அந்த கொரியர் சர்வீஸ் ரொம்ப மோசம் சார். ஓகே, குட் அவேர்னஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஏன் இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன்னு சொன்னால், இப்படி எங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சு தானே. ஸோ தட்ஸ் ஹவு த பீப்புள் கோன் டு ஃபீல். ஸோ அவங்க இப்படி தானே ஃபீல் பண்ண போறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் தட். ஸோ அப்படி நடக்காம பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றதான் இங்கே விஷயம். ஸோ அப்போ நாங்கள் ஏன் இதை படித்தோம் என்றால், அகெயின் இது நாங்கள் ஆல்ரெடி அண்டர்கோ பண்ற விஷயம். கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம். என்னத்துக்கு என்றால், எங்களோட ப்ராடக்ட் நாங்கள் இன்னும் எஃபெக்டிவாக மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணணும் என்றால் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈச் ஸ்டேஜ். ஓகே, குட். ஸோ அதை நாங்கள் இன்னொரு அனாலஜிக்கல் வியூவில் ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளில் நாங்கள் யோசிச்சோம் என்றால், ஒரு ரெகக்னேஷன் எங்கே வரும் என்றால், என்னோட ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சிட்டு, அப்போ அங்கே தான் நீர் விட ஆரம்பிக்குது, ரைட்? ஃபோன் உடஞ்சிட்டு ஃபோன் வாங்கணும். இன்ஃபர்மேஷன் சர்ச் எங்கே நடக்கும்? கூகுளில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது பெஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இன் 2026 ரிசர்ச் பண்ணுறது 2வது லெவல். 3வது லெவல் என்ன? 2வது லெவல் அடிஷனில் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கலாம், ரிவ்யூ பார்க்குறதா இருக்கலாம், அதெல்லாம் வரப்போகுது. இவாலுவேஷனில் என்ன நடக்கும்? சாம்சங்கையும் ஐஃபோனையும் சாமியையும் ரெட்மியையும் வச்சு என்ன செய்கிற ப்ரைஸ் கேமராவெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் டிசிஷன் எடுக்கிறது வந்து ஒரு 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 ஷாப்புக்கு போகிறோம் அல்ல ஸ்டோருக்கு போகிறோம்,
அங்கே சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஒவ்வொருத்தருக்கு என்ன செய்வார், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவார். இந்த ப்ராடக்ட் இப்படி, இது இந்த விலை, இதில் இஎம்ஐ பிளான் இப்படி இருக்கு, இதை பற்றிலாம் விளங்கப்படுத்துறதை நாங்கள் கேட்டுச்சுக்கிறது வந்து ரைட். அது வந்து பர்ச்சேஸ். அங்கேருந்து நாங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணி வாங்குவோம் இல்லையா, ஸோ அங்கே தான் பர்ச்சேஸ் டிசிஷன் மேக் பண்ணுறோம். போஸ்ட் பர்ச்சேஸுக்கு பிறகு, வாங்கினதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம், உடனே யோசிப்போம், நான் கூட காசு கொடுத்துட்டனோ, ஏன்னா இந்த இது வந்து வாரண்டியெல்லாம் உண்மையாகவே ஒழுங்கான முறையில் கிளைம் பண்ணலாமா, கிடைக்குமா என்று சொல்கிற ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது கட்டாயம் வரத்தான் போகுதுன்றதை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ we should understand this is how a buyer journey works, right? ஸோ அப்போ நாங்கள் ஒவ்வொரு லெவலையும் கஸ்டமர்ஸ் என்னத்தை யோசிக்கிறாங்கன்றதை விளங்கி கொண்டு அவங்களுக்கு அதுக்கு அசிஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அவங்களோட மைண்ட் செட் எப்படின்றதை புரிஞ்சு கொண்டு we have to tackle that, right? ஸோ அப்போ நாங்கள் படித்த இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ், நீட் அனாலிசிஸ், கஸ்டமர் ஜேர்னி, இது மூணையும் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு காஃபி ஷாப் கொண்டு திறக்க போகிறோம். பேர் என்ன? ஃப்ரெஷ் ப்ரூ காஃபி. எடுத்து நாங்கள் திறக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் என்வயர்மெண்ட்டில் ஒரு காஃபி ஷாப் ஒன்று திறக்க வேண்டால் எப்படி செய்யலாம்? ப்ராடக்ட் நீட் அனாலிசிஸ் பண்ணபடி நல்ல ஒரு என்னது ஆர்டிஷியன் பீன்ஸ் வந்து நல்ல ஹை குவாலிட்டி பீன்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஸ்டீம் ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் நீட் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி, ஸ்டீம் நீட் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டை கொடுக்கணும். ஸோ அங்கே தான் நீடையும் என்ன சொல்கிறோம், ப்ராடக்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். 4Pல வர ப்ராடக்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். பிளேஸ் வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான நல்ல ஒரு ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியாவான ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் கொடுத்து ஒரு என்னது ஸ்பெஷாலிட்டி கேஃபே என்று நாங்கள் வச்சுருக்கிறோம். எல்லாரும் போடுறதில்ல, ஹை அண்ட் பீப்புள் தான் போகிறாங்க. வேல்யூ வந்து என்னது, மினிமம் 850 எங்களோட ப்ரைஸே ஆரம்பிக்குது, 1200 வரைக்கும் எங்களோட ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ரைட்? ப்ரொமோஷன் என்ன பண்ணலாம்? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடலாம், என்னது எங்களோட ஸ்டோரியை கொடுக்கலாம், எங்கள் ஃபார்ம்ல இருந்து கப்பு வரைக்கும் எப்படி கொண்டு வரோம்ன்றது ஸ்டோரி டெல் பண்ணலாம், இந்த மாதிரி, ரைட்? ஃபிசிக்கல் எவிடன்ஸுக்கு நாங்கள் எங்களோட ரிவ்யூஸை போடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜிங்லேயும் எங்களோட ஹேண்ட் ரிட்டன் பேட்ச் நம்பர்ஸை இது பண்ணி கொடுக்கலாம். அதே போல் கஸ்டமர்ஸ்ட ஃபீட்பேக்கை நாங்கள் அதை என்னது காட்டலாம், ரைட்? கூகுள் ரிவ்யூ வந்து வச்சுட்டு நல்ல ரிவ்யூவை வச்சுருக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி தான் நாங்கள் படிக்கிற ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நாங்கள் ரியல் லைஃபுக்கு கொண்டு வரோம். இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் விளங்கிச்சா? Yes, sir. ஸோ ரியல் வேர்ல்ட் கேஸ் ஸ்டடி ஒன்று பார்ப்போம். ஸோ அது வந்து நத்திங் பட் த கொக்கோ-கோலா, ரைட்? இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்துச்சு 2011. அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லாவே ட்ராப் ஆக ஆரம்பிச்சு. அது எப்படின்னு சொன்னால், குறிப்பாக வந்து யூத் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறத குறைக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு யோசிக்கிறாங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சேல்ஸை ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒன் ஆஃப் த ஐடியாஸ் அவங்களுக்கு கொடுப்படுது வந்து ஷேர் அ கோக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணுவோம். அதில் வந்து கொக்கோ கோலா லோகோக்கு பதிலாக வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பாப்புலர் நேம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நேம்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்க, அப்போ 150 நேமை பிக் பண்ணுறாங்க வேர்ல்டில் பாப்புலரான, அதுவும் அவங்களோட சேல் இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பேர்கள், ரைட்? அதை இது பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் லோகோக்கு பதிலாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேறு லேபிள், புது லேபிள். ஸோ இதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்டீம் நீடை டார்கெட் பண்றாங்க. மெயின்லி சோஷியல் நீட், அதே போல எஸ்டீம் நீட். சோஷியல் நீட் சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறதுக்கு அந்த பேர்ல இருக்கிற ஒருத்தருக்கு அதை வாங்கி கொடுக்கும்போது ஹாப்பி ஆவாங்க, ரைட்? ஸோ அது டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது செஞ்சு 2012 ஆகும்போது அவங்களோட குளோபல் சேல் வந்து 2%, குளோபல் சேலே 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? அது வந்து என்ன சொல்றேன், இது வரைக்கும் 10 வருஷமா இருந்த ஒரு டிக்ளைன் குறைஞ்சு போனதை ரிவர்ஸ் பண்ணுது திரும்ப, ரைட்? அதே போல ஒரு 500K போட்டோஸ் வந்து என்ன செய்யறாங்க, அதை எடுத்து ஷேர் பண்றாங்க சோஷியல் மீடியாஸ்ல, ரைட்? ஸோ அப்போ பாருங்க, ப்ராடக்ட் பேக்கேஜிங்னு சொல்ற அந்த ப்ராடக்ட்னு சொல்ற எப்படி எங்களோட ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் 2 ஸ்ட்ராட்டஜி படித்தோம். ப்ராடக்ட்னு சொல்ற விஷயம் வேற, ப்ரொமோஷன் வேற. பட் ப்ராடக்டை நாங்கள் ஆல்டர் பண்றதால எங்களோட ப்ரொமோஷன் வந்து என்ன செய்யுது, அந்த ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து என்ன செய்யுது, ஆல்டர் ஆகுது. ஸோ இதான் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்றது. ஸோ இப்போ மற்றவங்களோட கேஸ் ஸ்டடீஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் லேர்ன் பண்ணுறது. ஓகே,
ஸோ திஸ் இஸ் ஹவு தே மேட் த பிராண்டிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் தான் நாங்கள் கொக்கோ கோலான பிராண்டுக்கு பதிலாக அந்த லெட்டருக்கு பதிலாக வந்துச்சு. ஸோ திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. சரிதானே? ஓகே. ஸோ இது வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எப்படி? ஹவு டு யூ ஃபீல்? வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனி ஷேரிங்? இன்ட்ரெஸ்டிங். ஓகே, குட். ஸோ இப்போ வந்து 8:50 நாங்கள் another 5 minutes பிரேக் ஒன்று எடுப்போம். ஸோ 8:55க்கு ரீஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 5:55க்கு நாங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஹேவ் அ குட் பிரேக்.
ஓகே, வெல்கம் பேக். ரைட், இருக்கீங்களா எல்லாரும்? செஷன்ல Yes, வந்து sir. இருக்கீங்கன்னு சொன்னா எஸ். திரும்ப வந்தாச்சா? யார் யார் இருக்கிறீங்க? ஓகே, ஷபீரா இஸ் தியா, அதர்ஸ், டானி இஸ் தியா. also there, no? ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் சில இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நாங்கள் பார்க்கும்போது மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் ரியாலிட்டி. ரைட், அப்போ நாங்கள் இதில் கிவ் மீ செகண்ட். ஓகே, சரி. ஸோ அப்போ நாங்கள் சில காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அதே போல் ரியாலிட்டியோட எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி நாங்கள் சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீன்னு சொல்லி நினைக்கிறது. நாங்கள் என்னது 4 பீ பார்த்துருக்குறோம். ஸோ 4 பீஸ், அதோட அடிஷனல் 3 பீஸ், ஸோ டோட்டல் 7 பீஸ் படித்தோம். ஆனால் அதில் உண்மையாகவே ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த 4 பீஸும் வந்து இன்டர்டிபெண்டாக இருக்கிற விஷயம். ரைட், அதே போல் வெறுமனே வந்து ஒரு நல்ல ப்ரைஸால மட்டுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், நல்ல ஒரு மார்க்கெட்டிங் நடக்கும்னு சொல்லலாது. எஸ், ப்ராடக்ட் முக்கியம், பிளேஸ் முக்கியம், ப்ரொமோஷன் முக்கியம், ப்ரைஸும் முக்கியம். ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து கஸ்டமர்ஸுக்கு எப்பவுமே அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும்னு நினைக்கிறது ரெண்டாவது மிஸ்கன்செப்ஷன் ஒரு சேல்ஸ் பர்சன்ட். உண்மையிலேயே கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் நீடை தான் சொல்லுவாங்க, அதாவது ஸ்டேட்டட் நீட். ரைட், அப்போ மார்க்கெட்டர் வந்து ஒரு என்ன செய்யணும், அவங்களோட சீக்ரெட் நீடை அன்கவர் பண்றது வந்து அவர்கிட்ட கெட்டணும். சரி தானே? ரைட், மூணாவது பய நீட் இஸ் த பர்ஃபெக்ட் லைனிய நம்ம நினைச்சிட்டு இப்போமே இந்த பய ஜேர்னி படிச்சுமே. ஸோ அதை வந்து ஒரு லீனியரான ப்ராசஸ்ன்னு நம்ம வச்சிருப்போம். இல்லை, போற பர்சன் வந்து திரும்ப என்ன செய்யலாம், வாங்க போயிட்டு உடனே வந்து திரும்ப நீட் ஐடென்டிஃபிகேஷன் மாறலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி அது வந்து என்ன செய்யலாம், லூப் பேக் ஆகலாம், ஸ்டேஜஸ் விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். ஒரு நீட் ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்து டக்குன்னு போயிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ வி டோன்ட் நோ, அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பயோ ஜேர்னின்னு சொல்றது வந்து சீக்வன்சியல் ப்ராசஸ் இருக்கும், ஆனா எப்பவுமே சீக்வன்ஸா இருக்கும்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. சரிதானே? ரைட், அதே போல தி ஜேர்னி எண்ட்ஸ் அட் தி சேல்ஸ். எப்பவுமே பயோ ஜேர்னி ஒரு சேல்ஸ்ல தான் முடியும்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது, அதோட முடியாது. அதுக்கு பிறகு போஸ்ட் பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. வாங்கினதுக்கு பிறகு எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்கன்றதை வச்சுக்கொண்டு உங்களோட ப்ராடக்ட் அதுக்கு நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது. அந்த இன்ஃப்ளூயன்சிங் வந்து மற்றவங்களையும் தாக்க செலுத்த போகுது. ஏன்னா ஒரு 4 பேருக்கு சொல்ல போறாரு, ஸோ நல்ல ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண போறாரு, அது ஒரு நல்ல ரெஃபரல் மார்க்கெட்டிங்கா இருக்கும். நெகட்டிவா இருந்ததுன்னு சொன்னால் அதை பத்தி அவங்க ரிவ்யூ பண்ண போறாங்க, ஃபேஸ்புக் எழுத போறாங்க. ஸோ பி ரெடி ஃபார் தட் ஆஸ் வெல். ரைட், ஸோ அதனால தான் வந்து ஃபியூவல் தி நெக்ஸ்ட் பயஸ் ஜேர்னியை வந்து ஃபியூவல் பண்ண போகுதுன்றதை விளங்கிக் கொள்ளணும், ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன் ரியாலிட்டி விளங்கிச்சா? இஸ் இட் கனெக்டிங்? Yes, sir. ஓகே, குட். ஸோ அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்றால் கஸ்டமர் வேல்யூ, அதே போல் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஒரு கஸ்டமரோட வேல்யூவை எப்படி விளங்கிக் கொள்றது, அதே போல் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது இந்த 2 கான்செப்டோட நாங்கள் டிஸ்கஷன் முடியல. சரி தானே? ஸோ இதில் நாங்கள் மாடர்ன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதை எப்படின்றத விளங்கிக் கொள்ள போகிறோம். சரி தானே? ரைட், பேசிக்கலி ஏன் கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருந்து வாங்காம ஒரு ப்ராடக்ட் லீவ் பண்றாங்கன்னா, the moment the company makes you feel like a transaction.
ஏன் கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட் வாங்கன்னு முடிவு பண்றாங்க, அது வாங்கன்னு யோசிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் அந்த கம்பெனியும் அந்த சேல்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கஸ்டமர் ஒரு ஹியூமனா பார்க்காம உங்களோட ஒரு டிரான்சாக்ஷன், உங்களால வெறுமனே அவங்களுக்கு ஒரு முதல் வரப்போகுது, ஒரு பெனிஃபிட் வரப்போகுது, ஒரு ப்ராஃபிட் வரப்போகுது மட்டுமே யோசிப்பாங்க என்றால் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு பின்னால இருக்க மாட்டாங்க. இது ஒரு எழுதப்படாத சட்டம். சரிதானே? ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நல்லா விளைக்கொள்ளணும். எங்களுக்கு ஒரு கஸ்டமரை என்னது ஒரு கஸ்டமரை தொடர்ந்து ஒரு லோயல் கஸ்டமராக வச்சு கொள்றதை விட புதிய புதிய கஸ்டமரை நாங்க டார்கெட் பண்றது கிட்டத்தட்ட 5-7 மடங்கு எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு ஸ்டடியில நாங்க ஃபைண்ட் பண்ண விஷயம், 5-7 மடங்கு அதிகமான காஸ்ட்டை தருது. ரைட்? ஏன் நாங்க நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது. ஒரு கஸ்டமர் மூலமாக சக்சஸ் ஆகிறதை விட இன்னும் கஸ்டமர்ஸ் நாங்க புதுசா தான் உருவாக்க போறோம்னு யோசிச்சால் அதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஈவன் 5 to 7 times. சரிதானே? ஒரு கஸ்டமர் ரிட்டென்ஷனை நீங்க 5% கூட்டுறீங்க என்றால் உங்களோட ப்ராஃபிட் வந்து 25% 95% வரைக்கும் கூடலாம்னு சொல்லி இன்னொரு ரிசர்ச் சொல்லுது, இன்னொரு சர்வே சொல்லுது. இப்ப கஸ்டமர் ரிட்டென்ஷன் எவ்வளவு முக்கியம்ன்றது அடுத்த விஷயம். அப்ப லோயே கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, நிறைய வாங்குவாங்க உங்களோட ப்ராடக்ட், அடிக்கடி வாங்குவாங்க, மற்றவங்களுக்கும் உங்களை பத்தி நல்லா ரெஃபர் பண்ண போறாங்க. நாம செய்யறோம் இல்லையா? ஒரு கடையில போய் நல்லா பேசுறாரு, நல்லா எங்களை அனுசரிச்சு நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டியோட நல்லா ஒரு ஃபுட்டை சர்வ் பண்ற ஒரு கடைக்கு போனீங்கன்னா, டேஸ்ட் ஆகும் இருந்துச்சுனால் நீங்க திரும்ப அந்த கடைக்கு போக மாட்டீங்களா? அடிக்கடி போக மாட்டீங்களா? 4 பேருக்கு நல்லா சொல்ல மாட்டீங்களா? ஹேப்பன்ஸ் நோ? திஸ் இஸ் ஹவ் எவ்ரிதிங் ஒர்க்ஸ். ஸோ இங்கே தான் வந்து கஸ்டமர் வேல்யூன்றது எவ்வளவு முக்கியம் விஷயம். சரிதானே? ஸோ வாட் இஸ் கஸ்டமர் வேல்யூ? கஸ்டமர் வேல்யூன்றது நல்ல விளைக்கணும். பெர்சீவ்ட் பெனிஃபிட், 2 விஷயம் இதுல கனெக்ட் ஆக போகுது. பெர்சீவ்ட் பெனிஃபிட் a customer receives from a product or service relative to cost they pay. 2 விஷயம். அவங்க பார்த்த பெனிஃபிட் என்ன, எவ்வளவு அவங்க இழக்கிறாங்க. அது காசா இருக்கலாம், அவங்களோட டைமா இருக்கலாம், எஃபோர்ட்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சரிதானே? ஸோ எப்பவுமே அவங்க இழக்கிறத விட நீங்க கூடுதலா கொடுத்துருக்கீங்க என்றால் அதுதான் கஸ்டமர் வேல்யூ, நீங்க பாசிட்டிவாக மெயின்டைன் பண்றீங்க. விளங்கிச்சாது? Did you understand this? Customer value நான் விளங்கிச்சா? Yes, sir. Yes. Yes, sir. Good. ஸோ அப்ப இது ஒரு ஸ்கேல் மாதிரி, ஒரு தராசு மாதிரி. கஸ்டமர் வேல்யூ என்னன்னு கேட்டால் சிம்பிளா சொல்லிடலாம், வந்து பெர்சீவ் பெனிஃபிட்டை நீங்க பெர்சீவ் காஸ்டால நீங்க பிரிச்சிங்க என்றால் அதுதான் உங்களுக்கு கஸ்டமரோட வேல்யூங்களே கிடைக்க போகுது. ஸோ உங்களோட பெர்சீவ்ட் பெனிஃபிட்டை விட கஸ்டமரோட காஸ்ட் வந்து நீங்க கூடுதலாக கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் வேல்யூ வந்து என்ன செய்யும், மைனஸ்ல இருக்க போகுது. கஸ்டமர்ஸ்ட்டு நீங்க உருவாக்கி இருக்கிற வேல்யூ வந்து மைனஸா இருக்கு இப்போ. ரைட்? ஸோ எப்பவுமே பெர்சீவ்ட் பெனிஃபிட் கூடுதலா இருக்க என்ன செய்யும், உங்களுக்கு அவங்கள்ட்ட உங்கள் மீதான வேல்யூஸ் வந்து கூடுதலாக உருவாகும். அப்ப பெர்சீவ்ட் பெனிஃபிட் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட ஒன்று ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நல்லா ஒர்க் பண்ணணும். ஒரு பிளெண்டர் வீட்டை வாங்கிட்டு போறதுனால் இடையில ஸ்டக் ஆகக்கூடாது, லாங் டைம் ஒர்க் பண்ணணும், ரைட்? நல்லா அரைக்கணும், நல்லா கிரைண்ட் பண்ணணும். இதை மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எங்களோட ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கும். அது எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். இமோஷனல், நீங்க வாங்குற ப்ராடக்ட் வந்து இமோஷனலாக உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது, நல்லா ஃபீல் பண்ண வைக்குதா, மோசமா ஃபீல் பண்ண வைக்குதா, எல்லாருக்கும் ஒரு நல்ல முறையில் ஃபீல் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. 3வது சோஷியல், உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் அது உருவாக்கி கொடுக்குது. ஒரு மாருதி கார் வாங்குறதுக்கும் ஒரு டொயோட்டா அல்லது அதை விட லக்ஸரிஸான ஒரு மாடல் வாங்குறதுக்கும் ஸ்டேட்டஸ் இம்பாக்ட் இருக்கும் இல்லையா? கூட பே பண்ண போறாங்க, பட் சோஷியல் இம்பாக்ட் நீங்க பார்க்கணும். ரைட்? அப்ப அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இம்பாக்ட், ஸ்டேட்டஸ் இம்பாக்ட் எவ்வளவு இருக்குது. ஒரு கீபேட் நோக்கியா போன் வாங்குறதுக்கும் ஆப்பிள் ஐபோன் வாங்குறதுக்கும் சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்பாக்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை நாங்க உருவாக்கி கொடுக்கணும். ரைட்? ஸோ அதுக்காக எல்லாருக்கும் கீபேட் ஃபோன் வாங்கக்கூடாது இல்லை, பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இருக்க டிஃப்ரெண்டாக விளக்கணும். டைம் சேவிங், எவ்வளவுக்கு நீங்க கஸ்டமரை டைமை சேவ் பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட், நல்ல ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் கிடைக்கும். ரிஸ்க் எந்த அளவுக்கு குறைச்சு கொடுக்குறீங்களோ கஸ்டமர்ஸுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் பெனிஃபிட் கிடைக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட்
காஸ்ட், எவ்வளோ மானிட்டரி அவங்க பே பண்றாங்க, அது அவங்களுக்கு நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். எவ்வளோ டைம் காஸ்ட் ஆகுது, ரைட்? அது எக்யூவா பண்றதுக்கு இடையில எவ்வளோ டைமிங் இருக்குது, டெலிவரி டைம் எவ்வளோ எனர்ஜி காஸ்ட் ஆகுது, எஃபோர்ட் எவ்வளோ அவங்க போட்டாங்க, அதுக்கு எவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணாங்க, ரைட்? சைக்காலஜிக்கல் காஸ்ட் அது ரொம்ப முக்கியம். ஏன்றால் உங்களோட ப்ரொடக்டிவ் சர்வீஸ் எடுக்கிறதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃபெட்டிக் அவங்க ஃபீல் பண்றாங்க. எனிஹவ் எந்த முறையிலையும் இருக்கலாம், அது ட்ராவல் டைம் கூடன்றதால இருக்கலாம், வட்டவே உங்களோட ஹேண்டில் பண்றதுக்கு உங்களோட ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண கஷ்டப்படுறதால வரக்கூடிய சைக்காலஜிக்கல் காஸ்டா இருக்கலாம். எனிஹவ் ஸோ அந்த டெசிஷன் ஃபெட்டிக்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த டெசிஷன் மேக் பண்றதுக்கு நீங்க ஒழுங்கான முறையில் அசிஸ்ட் பண்ணல என்றால் அதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் காஸ்ட்னத்தை நீங்க விளங்கிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கீ இன்சைட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னால், நீங்க இன்க்ரீசிங் கஸ்டமர் வேல்யூ மீன்ஸ் நீங்க ஒன்று என்ன செய்யலாம் வந்து பெனிஃபிட்ஸை கூட்டலாம், பர்சிவ் பெனிஃபிட் அவங்க எதிர்பார்க்குற பெனிஃபிட்டை கூட்டி கொடுக்கலாம், அல்லது அவங்க எதிர்பார்க்குற காஸ்ட்டை நீங்க குறைச்சு கொடுக்கலாம், அல்லது ரெண்டையுமே செய்யலாம். விளங்குதா? ஸோ இதன் மூலமாக நீங்க நல்ல ஒரு கஸ்டமர் வேல்யூ ஒன்று நீங்க உருவாக்கலாம். விளங்கிச்சா இந்த விஷயம்? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஏதாவது பார்த்தது இந்த பெனிஃபிட்டை கூட்டுறதுக்கும் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கும் வேற பிராண்ட்ஸ் வேற பிசினஸ் என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எனி ஷேரிங்? நீங்க பார்த்த உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், அல்லது நீங்க யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஊபர் அதுவரை வச்சு வந்து டோர் டு டோர் சர்வீஸ் பண்றாங்க தானே. எக்ஸாக்ட்லி, குட். அது வந்து எஸ், டைம் காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு, டைம் எஸ், சேவிங்க்கு. குட், குட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி அப்போ நாங்கள் அவங்களோட பர்சீவ் பெனிஃபிட் எந்த அளவுக்கு கூட்டுறோம். இன்னைக்கு ஆன்லைன் பஸ் புக்கிங்ஸ் எல்லாம் இருக்கலாம், அது வந்து நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து தான் புக் பண்ணணும்னு சொல்லலாம், ஆன்லைன் சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கலாம். அதே போல் வந்து ஒரு இப்போ அமேசான் பிரைம் எல்லாம் எடுத்துக்கோனீங்கன்னா வந்து ஆனுவல் மெம்பர்ஷிப் வந்து ஃபீ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த டைம் காஸ்ட், அதே போல் எஃபோர்ட் காஸ்ட். ஏன்னா அனுவலாக ஒருத்தர் பே பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு மந்த்லி ரினியூ பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்வீசஸ் மூலமாகவும் வந்து அவங்களோட எஃபோர்ட் மானிட்டரி வேல்யூஸ் நாங்கள் உருவாக்குறோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் பார்க்கலாம் வந்து. ஸோ இதன் மூலமாக எப்படி நாங்கள் கஸ்டமர்ஸ்ட்டு நல்ல ஒரு அவங்க எதிர்பார்க்குற பெனிஃபிட்டை கொடுக்குறோம், அவங்க எதிர்பார்த்த காஸ்ட்டை நாங்கள் குறைச்சி கொடுக்குறோம், அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல கஸ்டமர் வேல்யூ ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ரைட். இப்போ நீங்க பொதுவா நீங்க இது ஒரு அனாலஜிக்கல் வியூல எடுத்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் வேல்யூன்னு சொல்றது ஒரு ஏற்கனவே இந்த படத்துல காட்டிருக்கிற மாதிரி ஒரு வெயிட் ஸ்கேல். ஒரு பெனிஃபிட் ஒரு சைட்ல இருக்குன்னு சொன்னா காஸ்ட் அந்த சைட்ல இருந்து தான் இருக்க போகுது. அப்ப நம்மளோட வேலை ஒரு மார்க்கெட்டரா ஒரு சேல்ஸ் பர்சனா இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னது, முடிஞ்ச வரைக்கும் இந்த பெனிஃபிட் சைடை தான் டார்கெட் பண்ணணும். அதே போல மற்ற சைட்ல இருக்கிற கல்ல தூக்குறதா அடுத்த விஷயம். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வெரி சிம்பிள் திங். குட், ரைட். இப்போ இன்னொரு கான்செப்ட் நாங்கள் பார்க்க போறோம். இந்த கஸ்டமர் வேல்யூ உருவாக்குறதுக்கு இன்னொரு சைட்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து டிரான்சிஷனல், அதே போல ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேனே, டிரான்சிஷனல் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் ஒரு டிரான்சிஷனல் வியூல இருந்து நாங்கள் எந்த அளவுக்கு எங்களோட கஸ்டமரை ஒரு ஹியூமனாக பார்க்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்காக அந்த ஒரு மார்க்கெட்டிங் செய்யணும், இந்த சேல்ஸ் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது எப்படி அந்த பேரடைம் ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை நாங்கள் பார்த்தோம் என்றால், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்ல நாங்க எப்படி அதை கூட்டலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 5% நாங்க என்ன செய்யறோம், எங்களோட ரிட்டென்ஷனை கூட்டுறது வந்து எங்களோட ப்ராஃபிட்டை வந்து 25% ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டடியில கிடைச்சி எங்களுக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட், சரிதானே? ஸோ அப்ப சில டிமென்ஷன்ல நாங்க எப்படி டிரான்சாக்ஷனல் சொல்றது பழைய ஆரம்பத்தில் நாங்கள் படிச்சுமே, ஆரம்பத்தில் வெறுமனே சேல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, கஸ்டமர் நீடை பற்றி யோசிக்கல, ரைட்? அந்த நீட் ஐடென்டிஃபிகேஷனே இருக்கலன்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ இங்கேயும் சேர்ந்தேன், எங்க ஃபோக்கஸ் இருக்குன்னா சிங்கிள் சேல், ஒரு சேல் முடிஞ்சிடணுங்கிறதான், இந்த சேலை முடிச்சா போதும் என்று சொல்றது வந்து டிரான்சாக்ஷன்.
எப்படியோ அவர் வித்து அனுப்பிட்டுறோம், அவர் வந்து அவர்கிட்ட போனா போட்டு அது யோசிச்சா அது வந்து டிரான்சாக்ஷனல் வியூ. ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் எப்படி லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அவர் இன்றைக்கு அனுப்புங்க பரவாயில்ல, இன்னைக்கு அவர் வாங்காம போனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஒரு நல்ல மதிப்போட உங்கள்ட்ட இருந்து போகணும். நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்றது விளங்கிட்டு போகணும். சரிதானே? இப்ப நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று அவன் கேட்கும்போது நீங்க இன்னொரு ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணிட்டு இது நல்லது கொண்டு போங்கன்னு அனுப்பிடுறது வந்து அவன் நல்ல மதிப்பு கொண்டாரு. ரைட்? அதை நீங்க விளங்கப்படுத்தணும். வை ஏன் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க, பட் நீங்க விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு உண்மையாக அந்த பிராண்ட் தான் வேணும் என்றால் நீங்க இன்னொரு கடைக்கு போங்க பரவாயில்ல, பட் இதுல இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, கஸ்டமர் இருக்குது, நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவடுத்த அவங்களோட கம்யூனிகேஷன் மூலமாக நீங்க ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஃபார்ம் பண்றீங்க. ஸோ டிரான்சாக்ஷனல பார்க்கறதுக்கு செய்யற விஷயம் வேற, ரிலேஷன்ஷிப்பா செய்யற நேரம் செய்யற விஷயங்கள் வேற. ரைட்? அப்ப டைம் ஃப்ரேம் வந்து டிரான்சாக்ஷனல பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் குயிக்கா முடிச்சு அனுப்பிடணும் பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு இல்லை, இவர் ஒரு இன்னொரு 5 இயர்ஸுக்கு எங்களோட இருக்க போற, 10 இயர்ஸுக்கு லைஃப் லாங் இருக்க போற கஸ்டமர்ன்றதை நாங்க பார்ப்போம். ஓரியன்டேஷன் வந்து ப்ராடக்ட் ஓரியன்டேஷனா இருக்க போது இந்த ப்ராடக்ட் எப்படியாவது இவர்கிட்ட கொடுத்துருன்னு பார்ப்போம். இங்க கஸ்டமர் பாயிண்ட் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் தேவையா இல்லைன்னா நாங்க யோசிக்கணும். ஒரு கோர்ஸை நாங்க ரெஃபர் பண்ணும் போதும் இந்த கோர்ஸ் இருக்கு எப்படியாவது நீங்க படிச்சீங்க நல்ல சொல்றது இல்லை, அவரோட ஹிஸ்டரி அவரோட இன்ட்ரெஸ்ட் அதை நாங்க கேட்டு அதுக்கு நாங்க இந்த கோர்ஸ் உண்மையிலே சூட் ஆகினா பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு சூட் ஆகுது, நீங்க யூ கேன் ட்ரை. இது கஸ்டமர் வியூ. ரைட்? சூட் ஆகலைன்னு சொன்னால் நீங்க அதிகம் புஷ் பண்ணாம விடுறதும் நல்ல ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு கொடுக்கும். பட் கஸ்டமர் கண்டாக்ட் வந்து என்ன செய்யும், டிரான்சாக்ஷன்ல கம்மியாகும், ரிலேஷன்ஷிப்ல வந்து நல்ல நிறைய கம்யூனிகேஷன் இருக்கும், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம், பிளஸ் ஓ மைனஸ் பேசுவோம். ரைட்? அடுத்த வந்து சக்சஸ் மெட்ரிக் வந்து சேல்ஸ் வால்யூமால மட்டுமே தீர்மானிக்கப்பட போகுது, இங்க எவ்வளவு சேல்ஸ் ஆகிச்சுது. பட் இங்க கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரேட், எவ்வளவுக்கு கஸ்டமரை நாங்க எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறோம், அடுத்த சேல்ஸுக்கு எப்படி வராங்க, சிஎல்வி கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ நாங்கள் அதை படிக்க போகிறோம். அதாவது எவ்வளோக்கு எஸ்டிமேட்டட் ரெவென்யூ எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் விடாகன்னு சொல்றது வந்து சிஎல்வி. அதே போல் வந்து என்பிஎஸ்ன்னு சொல்லுவோம், நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர்னு சொல்லுவோம். அதாவது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர் வந்து எந்த அளவு தூரம் கஸ்டமர் லாயல்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனை காட்டுறாங்க, இதன் மூலமாக வந்து எப்படி எங்களோட பிஸ்னஸ் அல்லது ப்ராடக்டை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு ஸ்கோர் தான் வந்து என்பிஎஸ். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்யும் இந்த சக்சஸ் மேட்ரிக்ன்றது இருக்கும். ரைட்? இங்க பிலோசபி என்ன, டீல முடிச்சா போதும், இங்க லாயல்ட்டியை ஏர்ன் பண்றதா இருக்கும். சரி? அப்ப டிரான்சாக்ஷனல் வியூல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் சேல்ஸ்மேனுக்கு இந்த ஒரு காரை வித்து முடிக்கணும், அதுக்கு அவர் என்ன கதைக்கிறமோ கழிச்சு வித்துட்டுருவாரு சொன்னால் அது வந்து டிரான்சாக்ஷன். அதே இது ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் வந்து ஒரு 20 இயர்ஸ் பொண்டை ஃபார்ம் பண்றதுக்கு பில் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி ஐடியா கொடுக்கறது மென்டர் பண்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். ரைட்? அப்ப நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்க என்ன செய்யறோம், லாயல்ட்டி, அதே போல ஸ்டார்பக்ஸ்ட ரீசெண்ட் ஆகிக்கூடிய இந்த மெம்பர்ஷிப், அவங்க வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா டிரான்சாக்ஷன்ல இருந்து ரிலேஷன்ஷிப்புக்கு டார்கெட் பண்ணி அவங்களோட சேல்ஸ் வந்து மூவ் பண்ணி போகுது. ஸோ இதன் மூலமாக அவங்க 3 டைம்ஸ் என்ன செய்யறாங்க, அதிகமான டிரான்சாக்ஷனல் பாண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அதாவது ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். இது விளங்கிச்சா? இதுல தேவைன்னு விளங்கிச்சா? இதுல நுவான்சஸ் விளங்கிச்சா? Yes, sir. Any sharing அல்லது any doubt? Nothing? எஸ் சார். மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு செகண்ட் பார்ட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஏன்னா ஒன் டைம் அதான் நாங்கள் பேசுறோம், கஸ்டமர் வேல்யூன்றது தான் நாங்கள் பேசுகிறோம். ஸோ அப்போ எவ்வளோ கஸ்டமரை வேல்யூன்னு சொல்றது வந்து எவ்வளோக்கு அவர் எங்களை நல்லா வேல்யூ பண்ணுறாரு, திரும்ப திரும்ப வாராரு, ரிட்டென்ஷன். ஸோ அதன் மூலமாக லாங் டேர்முக்கு தான் நாங்கள் திங்க் பண்ணணுங்கிறது தான் விஷயம். ஷார்ட் டேர்மாக முடிக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஹெல்தியான டிரான்சாக்ஷனாக இருக்காது. ஓகே, குட். ஓகே, ஸோ அப்போ இந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்ற விஷயம் சிஎல்வி, இதை கொஞ்சம் நாங்கள் இன்னும் அடிஷனலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி வந்து
ஒரு கம்பெனி ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய டோட்டல் நெட் ப்ராஃபிட் தான் வந்து நாங்கள் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. அப்போ அவர் எவ்வளோ என்டையர் பீரியட் ஆஃப் டைம் அவர் எங்களோட இருக்கக்கூடிய லைஃப் டைம்ல எங்க எதிர்பார்க்கக்கூடிய டோட்டல் நெட் ப்ராஃபிட் தான் வந்து கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? ஸோ ரைட், இது நாங்கள் சின்ன ஒரு ஈக்குவேஷன் மூலமாக காட்டுறோம். அப்போ சேல்ஸ்ல இருந்து கஸ்டமரை நோக்கி ஷிஃப்ட் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் வந்து சிஎல்வின்னு சொல்றது average purchase value into purchase frequency into customer lifespan. ரைட், அதுக்கு வேல்யூ போட்டு காட்டுறேன். இப்போ உதாரணம் வைங்க, இப்போ ஒரு மொபைல் நெட்ஒர்க் கொண்டு உதாரணம் வைங்க, இப்போ டயலாக் மாதிரி ஒரு மொபைல் நெட்ஒர்க் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்கிட்ட இருந்து இன்கம் எடுக்கிறாங்க ஒரு மந்த்லி 2500. அப்படி மந்த்லி 12 மந்த்ஸ் இருக்குது. அதே போல 12 மாசமா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடைக்கும் போது சேம் அமௌண்ட் எவரேஜ் அமௌண்ட்னு வச்சுக்கணுமே. ஸோ அந்த எவரேஜ் அமௌண்ட் வந்து தொடர்ந்து 12 மாசம் கிடைக்க போகுது. கஸ்டமர் லைஃப் ஸ்பேன் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க 5 இயர்ஸுக்கு ஒரு கஸ்டமர் எங்களோட லைஃப் டைம் பண்றோம். அப்போ அவருக்கு சிஎல்வின்னு சொல்றது என்னது 150,000. அப்போ 5 வருஷத்துல இந்த கஸ்டமர் வேல்யூ லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ 150,000. அப்போ ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது நம்ம யோசிக்கணும் வந்து இவர் ஒழுங்காக நாங்கள் மெயின்டைன் பண்ணினால், ஒழுங்காக சப்போர்ட் பண்ணால், ஒழுங்காக அவரை மெயின்டைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடல் we can gain from him 150,000 ஒருத்தரால in 5 years. ஸோ இதுதான் வந்து சிஎல்வி, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. ஸோ அப்போ நாங்கள் இதில் என்ன ஷிஃப்ட் பண்ணி கொள்ள போறோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கான ஷிஃப்ட் என்னென்றால் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம், ஒரு கஸ்டமரால 150,000 எங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தரையிலும் ரெவன்யூ ஆகண்டால் அவருக்கு ஒரு 5,000 10,000 15,000 அவரை அக்வயர் பண்ணி வச்சு கொள்றதுக்கு, அவரை ரிட்டைன் பண்றதுக்காக நாம ஸ்பெண்ட் பண்றது செலவழிக்கிறது வந்து நட்டம் இல்லை. இல்லைங்களா? அந்த நட்டம் இல்லைன்றது எப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு நல்ல சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் வந்து நீங்க ஏதாவது ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள நீங்க போகும்போது சொல்லுங்க, ஒரு கொஞ்சம் ஹை அண்ட் ஷாப்புகளுக்கு நீங்க போகும்போது உங்களோட டக்குன்னு உங்களோட லைஃப் டைமை பார்ப்பாங்க. இப்போ எப்படி நீங்க வாங்க போற பர்ச்சேஸ் வந்து பெருசாக தான் இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு வந்தோடனே வாங்க டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு டீயை தந்து குடிக்க வச்சு உங்களுக்கு டக்குன்னு என்ன செய்யறாங்க, ஒரு மைண்ட் செட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. நடக்குதா இல்லையா? ஸோ மற்ற மளிகை கடையில் எதிர்பார்க்க மாட்டீங்க, பட் ஜுவல்லரி ஷாப்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க எதை டார்கெட் பண்றாங்க, தே ஆர் ஸ்பெண்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் மணி டு அக்வயர் யூ. உங்களோட ரிட்டென்ஷனை அவங்க என்ன செய்யறாங்க, டார்கெட் பண்றாங்க. ஸோ இதன் மூலமாக பெரிய ரெவன்யூ வரப்போகுதுன்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ லாங் டைம் கஸ்டமர் வேல்யூ வந்து எங்களுக்கு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்டால பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி, அப்போ ஒரு சிஎல்வி சொல்றது வந்து ஒரு ஒரு பண்றதுக்காக நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க, கொஞ்சமா நீங்க கொடுப்பீங்க, அந்த லைஃப் டைம் சொல்ற அந்த தண்டு வளர்ற மாதிரி. அப்ப அனுவலான வேல்யூ வந்து நீங்க லாஸ்டாக உங்களுக்கு கிடைக்கிற அந்த பலன். ஸோ எவ்வளவுக்கு நீங்க எஃபோர்ட்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு டைமை கொடுக்குறீங்களோ, லைஃப் டைமை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய அனுவல் வேல்யூ வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த கன்செப்ட் அண்டர்ஸ்டுடா? ஏதாவது ஷேரிங்? எஸ் சார், விளங்கிட்டு. எனி ஃபீட்பேக் ஓ எனி ஷேரிங் இது வரைக்கும் படிச்ச விஷயத்துல? சார் மோஸ்ட்லி வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து மந்த்லி பே பண்றவங்களையும் விட இயர்லி பே பண்றவங்களுக்கு வந்து நாங்க ஒரு பெனிஃபிட் ஆயிக்கட்டும்னு சொல்லி 1 மந்த் இல்லாட்டி 2 மந்த் ப்ரீமியத்தை வந்து கம்பெனி பே பண்ணும். அந்த மாதிரி நாங்க ப்ரொமோஷன்ஸ் கொடுப்போம். சிம்பிள் எக்ஸாம்பிள், இங்க செய்யறது என்ன கம்பெனி? கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ சிஎல்வியை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். குட் எக்ஸாம்பிள். ரைட்.
ஸோ எஸ், so far any other sharing? ஸோ இன்றைக்கு செஷன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனி ஃபீட்பேக்? வேற ஏதாவது கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்குதா அதுக்குள்ள? சாட்டிஸ்ஃபைட்? ஓகே. ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வந்து இன்பவுண்ட், அதே போல் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங், 2 டைப் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் வேண்டாம் இப்போ பார்த்து முடிப்போம். ரைட். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் இன்னும் 2 டைப்பாக நாங்கள் பிரிக்கலும் வந்து நாங்கள் அட்ராக்ட் பண்ணுறது, அதே போல் நாங்கள் புஷ் பண்ணுறது. அதாவது எப்படி நாங்கள் அட்ராக்ட் பண்ணலாம்னு கேட்டால் 2 வகையில் செய்யலாம். ஒன்று புஷ் மார்க்கெட்டிங், அதே மாதிரி புல் மார்க்கெட்டிங். ரைட். புஷ் மார்க்கெட்டிங் சொல்லும்போது எங்களோட பிராண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இதில் தான் வந்து உதாரணமாக வச்சுக்கோமே, எங்களோட பிராண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நாங்கள் கஸ்டமர்ஸோட என்ன மாதிரி பாண்டிங் சைன் பண்ணுறோம், அதே போல் எங்களோட அடிக்கடி டிவி ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறது, கோல் காலிங், டக்குன்னு கஸ்டமரோட கால் பண்ணி போய் உங்களுக்கு தேவை இருக்குதான்னு சொல்லி நாங்கள் அது சொல்ல கோல் காலிங் சொல்லுவோம். பிரிண்ட் அட்வர்டைஸிங்காக இருக்கலாம், வேற என்ன சொல்கிறேன், டைரக்ட் இமெயில்ஸ் அனுப்புறதா இருக்கலாம், பில் போர்டில் அட்வர்டைஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறேன், ஒரு பிராண்ட் இனிஷியேட்டிவ், எங்களோட பிராண்ட் சைட்ல இருந்து செய்யக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸா இருக்கும். ஸோ இதுல என்ன என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்க போகுது. டக்குன்னு நாங்க எங்களோட சைட்ல இருந்து நாங்க பேசுவோம். ப்ராட்காஸ்ட் வந்து என்ன செய்யும், ஒரு வைட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நாங்க பேசுவோம். ரைட். புஷ் பண்றோம், எங்களோட புஷ் பண்ணி எங்களோட ப்ராட்காஸ்ட். ரைட். இப்போ ஒன் வே கம்யூனிகேஷன், ப்ராட்காஸ்ட் டு வைட் ஆடியன்ஸா இருக்க போகுது. கஸ்டமர் வந்து ஒரு பசிவ் ரெசிபியண்டா இருப்பாங்க. ஏன்னா நாங்க டைரக்டா நாங்க பேசலையே, எங்களோட ஒன் வே ப்ராட்காஸ்ட் மூலமா தான் இது நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு பசிவான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கஸ்டமர்ஸ்ட இருந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு ஆக்டிவா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. டிவியில பாக்குறவங்க என்ன கதைக்காங்க எங்களுக்கு உள்ளங்க இல்லையா. ஸோ அது வந்து புஷ் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் நாங்க சொல்லுவோம். ஸோ இதுல வந்து வேணுமெண்டா சம்டைம் கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா, இந்த இந்த விஷயத்த, இதுக்கு நாங்க புஷ் பண்ணி செய்யக்கூடிய விஷயத்த மேபி மேபி இல்லை பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு போகும்போது பில் போர்டில் வர்றத பார்க்காம போவாங்க, போகலாமே இல்லையா. ரைட். அதே போல வந்து ரெஃபரல் வரும்போதும் அது நீங்க தேவையில்லைன்னு விட்டுட்டு போகலாம். அதே போல இப்போ யூடியூப்ல ஆட் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் காட்டும் போது நிப்பாட்டுறதா இருக்கலாம், ஸ்கிப் பண்றதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸை வந்து என்ன செய்யறாங்கன்னா, நம்ம காட்ட போற ஆட்டை அவங்க வானான்னு சொல்லி என்ன ஃபில்டர் பண்ணவும் மேலும் விளங்கக்கூடாது. ஸோ ஒரு புஷ் மார்க்கெட்டிங்ல, பிராண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணக்கூடிய புஷ், வெளியில புஷ் பண்ணி செய்யற மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரெண்டாவது வந்து புல் மார்க்கெட்டிங், இன்பவுண்ட். அவுட் பவுண்ட்ல இருந்து இப்ப இன்பவுண்டுக்கு வந்தோம்னா மாடர்ன் புல் மார்க்கெட்டிங் நாங்க சொல்லுவோம் இது. அப்ப எப்படின்னா, பிராண்ட் வந்து ஒரு வேல்யூபிளான கண்டென்ட், அதே போல எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்றது. ஸோ அதை வந்து வெறும் ஆர்கானிக்கலா தான் செய்வாங்க. ரைட். என்னது, ஆர்டிபிஷியலான்னு வைக்காம ஆர்கானிக்கலா செய்வாங்க. அதுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ற டெக்னிக்ஸை வச்சுக்கொள்ளுமே, எஸ்சிஓ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கலாம். இன்னைக்கு பிளாக்ல நிறைய சில சாஃப்ட்வேர், ஒரு ஒரு ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொன்னால் அது ரிலேட்டடான எடுகேட்டிங் ஆர்டிகல்ஸ் எழுதுறதா இருக்கலாம், பிளாக் போஸ்ட், சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கலாம், யூடியூப் வீடியோ கண்டென்ட்ஸ் இருக்கலாம், வெபினார்ஸ் நடத்துறதா இருக்கலாம். ரைட். இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ் இருக்கும். ஃப்ரீயான டூல்ஸை கொடுத்து, ரிசோர்ஸை கொடுத்து அதை ஃபீல் பண்ண வைப்பாங்க, யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதன் மூலமாக கஸ்டமர்ஸ்ட்டு அவங்களோட ப்ரீமியம் ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க. இப்போ ஜூம் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃப்ரீ பேக்கேஜ் 40 மினிட்ஸ் வந்து எண்ட் ஆகும். அப்போ ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம் கஸ்டமர்ஸ். ஸோ இங்கே பெரும்பாலும் டூ வே கம்யூனிகேஷன் இருக்கும். 2 பேரும் பேசிக்கொள்ளலாம். ரைட். இவங்களோட ஃபீட்பேக் அவங்களை கேட்டுக்கொள்வாங்க. டார்கெட் பண்ணி ரிலவெண்ட் கண்டென்ட், ஏன்னா நாங்கள் இப்போ யூடியூப் மார்க்கெட்டிங்லாம் பண்ணும்போது பெரும்பாலும் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான மட்டும்தான் அந்த கண்டென்ட் என்ன செய்வாங்க, கன்சியூம் பண்ண போறாங்க. எல்லாரும் பார்க்க போறல, எல்லா கண்டென்ட் எல்லாருக்கும் தேவையும் இருக்க போறல. அப்ப ரிலவெண்டான கண்டென்ட் மட்டும் குறிப்பிட்டாங்களே போகுது. கஸ்டமர் ஆக்டிவாவே எங்கேஜா இருப்பாங்க.
ஸோ இங்க இருக்கிற அடுத்த பெனிஃபிட் வந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், ரைட்? அப்ப இதுல மூலமா கஸ்டமர் கிட்ட உங்களோட பிராண்டுக்கான நல்ல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒத்தாரிட்டி வந்து ஓவர் த டைம் நீங்க உருவாக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஆஹ், ரெண்டு வகையில நாங்க செய்யலாம். ஒன்று இன்பவுண்ட், அதே போல அவுட் பவுண்ட். சரி, அப்ப பிராண்ட் கஸ்டமர்ஸை சீக் பண்ணி வெளியே போறது வந்து அவுட் பவுண்ட், கஸ்டமர்ஸ் தேடி வந்து நம்மள்ட்ட பாக்குறது வந்து இன்பவுண்ட். எங்களோட கண்டென்ட்டை வேணும்ன்றது பார்ப்பாங்க, ஃப்ரீ டூல ட்ரை பண்ண வருவாங்க, எஸ்சிஓ பண்ணி எங்களோட வெப்சைட்டை போய் பார்க்க போறாங்க. ஸோ ட்ரஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் பவுண்ட்ல வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் புஷ் பண்ணி கொடுக்கோம் பாருங்கண்டு. இங்க வந்து ஹையரா இருக்கும், மக்கள் விரும்புவாங்க. ஏன்னா நாங்க ஒரு என்னது அவங்களுக்கு தேவையான கண்டு கொடுத்து தான் எடுக்கிறோம் அவங்களோட எங்களோட சைடுக்கு, ரைட்? ஸோ அதே போல ஸ்கேலபிலிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னது நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும் எங்க புஷ் மார்க்கெட்டிங்ல. ஏன்டா இப்போ டிவி அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போனால் நாங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். இதே வந்து புல் மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ண போனோம் என்றால் கண்டென்ட்டா இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான ஃப்ரீ டூல்ஸை கொடுக்குறா இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா கம்பவுண்ட்ஸ் ஓவர் டைம், டைமோட அது என்ன செய்யும் சொன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு நல்ல ஒரு அவுட்புட்டை தரக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஸோ இந்த கான்செப்ட் விளங்கிச்சா, புல் மார்க்கெட்டிங் வர்சஸ் புஷ் மார்க்கெட்டிங்? Yes, sir. Good. Any feedback or sharing? இதுக்கு நல்ல ஒரு அனாலஜி சொல்றேன். எப்படி அவுட் பவுண்ட் அல்லது புஷ் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு காட்டுக்கு போய் வேட்டையாடுற மாதிரி. இப்ப ஒரு வேட்டையாடி ஒரு சாப்பாடை கண்டுபிடிச்சு எடுக்கிறது, ரைட்? இதே இது வந்து ஒரு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நாமளே ஃபார்மிங் ஒன்று செஞ்சு அதுல கல்டிவேட் பண்ணி அதுல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பாருங்க. அப்ப ஒன் ஷாட்ல பிடிச்சி எடுக்கிறன்னு சொன்னால் அது இந்த புஷ் மார்க்கெட்டிங். நாங்க பொறுமையா டைம் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து அவுட்புட் எடுப்போம் என்றால் அது வந்து ஃபுல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி நீங்க அனாலஜி விளங்கிக்கொள்ளும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் சூட் ஆகுமோ அதை நீங்க யூஸ் பண்றது நல்லது. ஓகே, ஸோ இன்றைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? எனி ஃபீட்பேக்? ஜெனரலி விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டால் இன்றைக்கு மாடர்ன் ட்ரெண்ட் வந்து புல் மார்க்கெட்டிங். இன்றைக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது, பில் போர்ட் போடுறதை விட இன்றைக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதிகமாக ஃப்ரீ இஷ்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுகள் தான் வந்து இன்றைக்கு ட்ரெண்டா இருக்கிறதால அது உங்களோட சர்வீஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் அகெயின் இன்றைக்கு மோஸ்ட் எஃபெக்டிவாக ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா புல் மார்க்கெட்டிங் தான். ஓகே, ரைட். இன்னைக்கு செஷன் பத்தி உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது? எனி ஐடியா, ஃபீட்பேக், ஷேரிங்? எஸ் சார், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிச்சு. என்னன்னா, நாங்க வந்து அந்த வெஸ்டர்ன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரக்கிட்டு ஒரு புதுசா ஓபன் பண்ணின ஒரு ஹோட்டல் உண்டு. அவங்க வந்து ஃபுல்லா எல்லாம் வந்து ஆயுர்வேதிக் முறையில செஞ்சு அப்படின்ட்டு இப்ப நாங்க சும்மா ஜஸ்ட் பாப்போம்ட்டு தான் உள்ளுக்கு போனோம். அப்ப அவர் வந்து செஞ்ச ஒரு வேலை என்னன்னு சொன்னா, அவங்ககிட்ட வந்து இந்த கவுண்டர்ல வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் சம்பல் வச்சிருந்தாங்க. அது என்ன துவையல் சம்திங். அப்ப அவங்க துவையல்ல வந்து ஒன்றை வந்து அவர் போஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னார். அப்ப நாங்க அந்த தோசை எதுவோ எடுக்கிறதுக்கு போகல, ஜஸ்ட் பார்க்கத்தான் போனோம். ஸோ அந்த துவையல் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுல நாங்க தோசை எல்லாமே திண்டி பார்த்து அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம். இன்னைக்கு அவர் அந்த ஒன்று வந்து நல்லா பேசினார். எனக்கு நிறைய வந்து இந்த அவர் நிறைய பேசி எக்ஸ்பிளைன் பண்ணினார். அது உண்டு. அவர் அந்த அந்த சம்பளை எங்களுக்கு டேஸ்ட் பண்ண வச்சதுல தான் அந்த ஃபுல்லா அந்த சேல்ஸ் வந்து நாங்க நிறைய பர்ச்சேசிங் பண்ணினோமும் கூட. இன்னைக்கு வந்து பெரிய ஒரு சேல் ஒன்று ஆவிச்சு. ஸோ அதே இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, குட்.
ஸோ அப்போ இங்கே நடந்த விஷயம் வந்து புல் மார்க்கெட்டிங். என்னது புல் மார்க்கெட்டிங்ல ஒரு ஃப்ரீ டூல்ஸ் ஒன்று தந்தார், உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரை பண்ண இருந்தார். அடுத்து வந்து எப்பயுமே ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு கிவ் அவே மைண்ட் செட் ஒன்று தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, அது இயல்பாக மைண்ட் செட். ஏன் வந்து இப்போ ஒரு விஷயம் ஒருத்தர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு பே பேக் பண்ணி ஆகணும். அப்போ அவரோட தார ஃப்ரீ ஆஃபர் வந்து பே பேக் பண்ணிக்கொள்ள இயலாது. நாங்கள் எப்படி பே பேக் பண்ணலாம்னா அதை வாங்குறது மூலமாக தான். ஒன்று அதுக்கு அது பே பண்ணணும், பே பண்ண இயலாது, என்னது ஃப்ரீயாக தந்துட்டாரு. ஸோ அப்போ நாங்கள் அந்த ப்ராடக்டையும் வாங்கணும்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட், அதுவுமே ரெண்டாவது விஷயம். சைக்காலஜிக்கல் இதுவும் இருக்குது இதில். அடுத்து புல் மார்க்கெட்டிங். ஸோ ரெண்டும் இருக்குது. ஸோ இதே மாதிரி விஷயங்கள் நீங்கள் இந்த ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போயிட்டு ஏதாவது ஸ்வீட் வாங்குறதுக்கு டேஸ்ட் பண்ண கேட்டீங்க என்றால் அங்கேயும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை தந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம வாங்கன்னு சொல்றதுக்கு கஷ்டப்படுவோம், எல்லாருக்கும் அது கஷ்டம். அதுவும் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கிறத விட ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸ் இல்லையா. சும்மா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றது வந்து என்னதுக்குன்னா அதை நான் கன்சியூம் பண்ணிட்டோம்னா பே பேக் பண்ணணுன்ற ஒரு உள்ளுணர்வு வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு, சரிதானே? அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுலேயும் ரெண்டு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டேஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய தந்துடுவாங்க. ஏதோ நிறைய தந்தா டேஸ்ட் இல்லைன்றாலும் நிறைய தந்துட்டாங்களே என்று சொல்லிட்டு உங்களோட கையில நிறைய இருக்கும். உதாரணமா இப்போ நீ மிக்சர் வாங்குறீங்கன்னா நிறைய கையில வச்சிருவாங்க, டேஸ்ட் கம்மியா. அப்ப நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அப்ப நிறைய நான் சாப்பிட்டேனே, இது ஏதாவது ஃபீட்பேக் பண்ணணுமே யோசிப்பீங்க. அதே போல நல்ல டேஸ்டா இருக்கிற ப்ராடக்ட்னா கொஞ்சமா தந்துருவாங்க. அப்ப என்ன செய்யும் சொன்னால், கொஞ்சமா ஏதாவது டேஸ்டா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னால் எங்களுக்கு டோபமைன் வந்து இன்னும் கொஞ்சம் டக்குண்டு என்ன செய்யும், சுரக்க ஆரம்பிக்கும். எங்களுக்கு இன்னும் தேவையானதை உருவாக்கும் மைண்ட் செட்டை. அப்ப அப்ப நம்ம கரெக்டாக அந்த ப்ராடக்ட் வாங்க பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சமா தான் தந்திருக்கு, ட்ரிகர் ஆகிட்டு அந்த நீட் வந்து அப்ப வாங்கணும்னு தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து எஸ், தே ஆர் யூசிங் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி விஷயம் இன்றைக்கு தான் கேள்விப்படுறீங்களா அல்லது ஆல்ரெடி யூ நோ தட்? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம், ஆனா அது வந்து அவ்வளோ மைண்டுக்கு எங்களுக்கு வந்தது இல்லை. இப்ப படிச்சது அப்புறம் தான் நானும் பேக்கு போயிட்டு அந்த மெமரிஸை பேக் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை சொன்னேன் உங்களுக்கு. குட் குட், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஸோ உங்களோட ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னால் இப்போ உங்களோட ஒவ்வொருத்தரும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், யூனிக் இது இருக்கும். ஸோ அது நீங்கள் கனெக்ட் பண்ணுற நேரம் வந்து, இப்போ நான் இந்த சைக்காலஜி கிளாஸும் செய்கிற நேரம் வந்து பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற நேரம் வந்து ரொம்ப வேல்யூ அடிங்காக இருக்கும் அது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ ட்ரை டு கிவ் த யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், அதுல இருந்து நாங்கள் லேர்னிங் எடுக்கக்கூடிய மாதிரி. தேங்க்யூ. So any other sharing or shall we wind up? Any feedback? எதுவும் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எங்களுக்கு வென்ஸ்டே இருக்கும். ஸோ வென்ஸ்டே நாங்கள் மீட் பண்ணலாம். ஓகே, until then we'll have a break. So have a good night. Thank you. ஓகே சார், குட் நைட். Good night.